மிகவும் தகுதியான ஒரு நபர் இருக்கிறார். மிகவும் ஒரு நபர் இருக்கிறார். அவர் யாருன்னு அவரை பற்றிய நான் உங்களுக்கு ஒரு அறிமுகத்தை தாரன், சின்ன ஒரு அறிமுகத்தை தாரன். அந்த அறிமுகத்துல நீங்க என்ன செய்யலாம், ரைட், அவரை வழங்கிக் கொள்ளலாம் நீங்க. அதாவது இந்த கோர்ஸை படிப்பிக்க போற நபர் யாருன்னு சொன்னா, இந்த கிரிப்டோ கரன்சி வர்த்தக துறையில 2 வருட அனுபவம் உள்ள ஒருவர். உலகத்தின் முதல் தர பைனான்ஸ் அகாடமியில கற்கை நெறிகளை பூர்த்தி செஞ்சு 3 வகையான கற்கை நெறிகளை பூர்த்தி செய்து உத்தியோகபூர்வ சான்றிதழ் வழங்கப்பட்ட இலங்கை நபர் அவர். இந்திய நிறுவனம் ஒன்றுல கிரிப்டோ வர்த்தக ஆலோசகராக 1 வருஷம் கடமையாற்றிய. அது மாதிரி எங்க அஸ்ரப் டிவி நிறுவனத்துல திட்டமிடல் பணிப்பாளராகவும் தற்பொழுது கடமையாற்றார். ஒரு இளம் சமூக செயற்பாட்டாளர். அதாவது சின்ன வயசுல மக்களுக்கு உதவி செய்யணும், மக்கள்ல வருமானத்தை அதிகரிக்க செய்யணும், மக்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கணும் என்று அஸ்ரப் டிவியோட சேர்ந்து செயற்பட்ட ஒருவர். 1 வருடத்து காலத்துல, குறுகிய கால பகுதிக்குள்ள 1000க்கும் மேற்பட்ட சக்சஸ்ஃபுல் ரேடர்களை உருவாக்கிய பெருமைக்குரியவர். அவர்தான் அனஃப் அகமட். அவர் பெற்றிருக்கிற சான்றிதழ்களை நீங்க பார்க்கலாம். பைனான்ஸால சர்டிபிகேட் ஆஃப் கம்ப்ளீஷன் பிளாக் செயின் டீப் டைவ், ஃபாரூக் அனஃப் அகமட் பிளாக் செயின் டீப் டைவ் என்ற சர்டிபிகேட் சான்றிதழ் பெற்றொருவர். அடுத்தது பைனான்ஸால சர்டிபிகேட் ஆஃப் கம்ப்ளீஷன் கிரிப்டோ ரேடிங் டீப் டைவ், ரேடிங்ல எக்ஸ்பர்ட் என்று வழங்கப்பட்ட ஒரு சர்டிபிகேட். அது மாதிரி பைனான்ஸ் அகாடமியால பிஎன்பி செயின், அதாவது பிஎன்பி செயின் டெவலப்பர் ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி, இந்த 3 கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி மிக தரமான, இலங்கையில் இதை படிப்பிக்கிறதுக்கு குவாலிஃபைடான, ப்ரொஃபஷனலா குவாலிஃபைடான ஒரு நபர் தான் உங்களுக்கு இந்த கோர்ஸை நடாத்தி தரப்போறார். ஆகவே அவர் இது ஒரு மேடையில் நடக்கிற ப்ரோக்ராம்டா அவருக்கு மாலையை போட்டு கை கொடுத்து நாங்க வெல்கம் பண்ணி வரவேற்கலாம். இது ஒரு வெபினார் ஜூம்ல செய்யறதால நான் ஹார்டின் கொடுத்து அவரை நான் வெல்கம் பண்றேன். நீங்களும் ஹார்டின் கொடுத்து வெல்கம் பண்ணலாம். வெல்கம் ஆன் த ஸ்கிரீன் அனஃப் சார். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். முதலில் இறைவனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துக்கு நான் வந்து, அதாவது அஸ்ரப் டிவியில இன்று உலகம் முழுவதும் நிறைய கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கிரிப்டோ கரன்சி ட்ரேடர்ஸை உருவாக்கிய அளவுக்கு ஒரு ஆளுமையை தந்த இறைவனுக்கு தான் முதலில் நன்றி சொல்லணும். அதோட அந்த அஸ்ரப் டிவியினுடைய லெக்சராக கடமையாற்றுவதற்காக அதுக்குரிய வாய்ப்பை தந்ததற்கும் அஸ்ரப் டிவிக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். ரைட், ஓகே. நாங்க நிறைய பேசல, என்னை பற்றி ஒரு அறிமுகத்தை ஃபாரூக் சார் வழங்கியிருந்தார். இருந்தாலும் உங்கள்ட்ட பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்றேன். முதலில் நீங்க ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள போறீங்கன்னா அவர் யார், அவருடைய பேக்ரவுண்ட் என்ன என்ற விடயம் உங்களுக்கு தெரிய வேணும். அதாவது கிரிப்டோ கரன்சி ரேடிங் என்று சொல்லி எல்லாரும் கற்றுக் கொடுக்கலாம். எந்த சர்டிபிகேட்டும் இல்லாத, கிரிப்டோ கரன்சியை பத்தி தெரியாத யாருமே என்ன செய்வாங்க, ரேடிங்ல நாங்க செய்யறோம், ரேடிங் நாங்க சொல்லிக் கொடுக்கோம் இப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இவங்க எல்லார்ட்டையும் கற்றுக்கொள்றது சிறப்பா அப்படின்னு கேட்டா இல்லை. அந்த கோர்ஸ்ல அவருக்கு என்ன தெரியும்ங்கிற நாலேஜ், அதாவது அவருக்கு என்ன நாலேஜ் இருக்குங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும். அப்பதான் என்ன செய்யலாம், அவர்கிட்ட நாங்க கற்றுக்கொள்ளலாம். அவர் என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கார், எங்க கோர்ஸ் முடிச்சிருக்கார், அவர் எவ்வளவு உழைச்சிருக்கார் அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சாதான் அவர்கிட்ட கற்றுக்கொள்ளலாம், இல்லையா? ஆனா அஸ்ரப் டிவியை பாருங்க, கிட்டத்தட்ட 1 இயருக்குள்ள 1000க்கும் மேற்பட்ட சக்சஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் உருவாக்கி இருக்கோம். அதே போல 1 இயருக்குள்ள 1 கோடிக்கு மேல இந்த ரேடிங்ல சம்பாதிச்சிருக்கிறோம். லைவ் ப்ரூஃபை பின்னால காட்டுவோம். அதே போல இந்த கிரிப்டோ கரன்சி ரேடிங்க நிறைய பேருக்கு வேர்ல்டு வைடா 16க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு மேல கற்றுக் கொடுத்திருக்கிறோம். எனவே இவ்வளவு அனுபவம் உள்ள ஒரு நிறுவனமாக அஸ்ரப் டிவி ஆகி நாங்க கடமையாற்றி கொண்டு வரோம். எனவே நீங்க யாருக்கிட்ட கிரிப்டோ கரன்சி ரேடிங்க கற்றுக்கொள்றீங்கிறது கடு முக்கியமான விஷயம். உங்களுக்கு தெரியுமோ தெரியல, உலகத்துல 700க்கும் மேற்பட்ட எக்ஸ்சேஞ்சுகள் காணப்படுகின்றது. எக்ஸ்சேஞ்ச் என்றால் இந்த கிரிப்டோ கரன்சியை வாங்கி விற்கக்கூடிய இடங்கள். அந்த இடங்கள்ல நம்பர் 1 இருக்கக்கூடியது பைனான்ஸ்.
அந்த பைனான்ஸ்ல ஒரு கிரிப்டோ கரன்சி கல்வியை படிப்பிக்கிறதுக்கு ஒரு நிறுவனம் இருக்கு, பைனான்ஸ் அகாடமி. அந்த பைனான்ஸ் அகாடமியால வழங்கப்பட்ட, அதாவது உலகத்திலேயே நம்பர் 1 எக்ஸ்சேஞ்சான பைனான்ஸ் அகாடமியால வழங்கப்பட்ட கோர்ஸ் 3 கோர்ஸை நிறைவு செஞ்சு அதனுடைய உத்தியோகபூர்வ சான்றிதழ் வழங்கப்பட்ட ஒரு ஆள் தான் நான். எனவே இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கை நீங்க யாருக்கிட்ட கற்றுக்கொள்றீங்க அப்படிங்கிறது கடும் முக்கியமான விஷயம். ரைட், ஓகே, நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாரும் இன்றைக்கு இணைஞ்சிருக்கீங்க. எங்களுக்கு ஒரு வீட்டுல இருந்தவாறு ஒரு பாதுகாப்பான முறையில எங்களோட பணத்தை நாங்க யாருக்கிட்டையும் கொடுக்காம ஒரு வருமானம் ஒன்று நாங்க சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட எல்லாரும் வந்திருக்கிறீங்க. அப்ப இந்த நோக்கத்தை இந்த அஷ்ரப் டிவி இந்த ப்ரோக்ராம்ல பூர்த்தி செய்யுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக பூர்த்தி செய்யும். ஏனென்றால் நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம். ஏன் என்னுடைய வாழ்க்கையும் இப்படியான ஒரு ப்ரோக்ராம் பார்த்து தான் நானும் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். எனவே உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனவே இந்த நான் 1 hour பேச போறேன். இந்த பேச போற 1 hourல நீங்க யாரெல்லாம் 1 hour வரைக்கும் பொறுமையா இருக்கிறீங்களோ நீங்க நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் சுவர் பண்ணி நீங்க லட்சக்கணக்குல மாதாந்தம் சம்பாதிக்கிறது உறுதி. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட $800 $1000 அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட காசு இருக்கிறவங்க தான் இந்த கோர்ஸை கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எப்ப இருந்துச்சுன்னு சொன்னால், அதாவது கிட்டத்தட்ட வெள்ளக்கார நபர்கள் ஃபாரினர்ஸ் வெவ்வேறு நாடுகள்ல கற்பிக்கக்கூடியவங்க இந்த பணங்களை வாங்கி கொண்டுதான் இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் கோர்ஸ் செய்யறாங்க. ஆனா அஷ்ரப் டிவி அப்படி செய்யாது. நீங்க $800 கட்ட தேவையில்ல, $900 கட்ட தேவையில்ல, $1000 உங்களுக்கு பேமெண்ட் செய்ய தேவையில்லை. கடும் சிம்பிளான பிரைஸ்ல இலகுவான முறையில கற்றுக் கொடுக்கறதுக்குரிய ஒரு ஏற்பாடு அஷ்ரப் டிவியால நாங்க திட்டமிட்டு இருக்கிறோம். அதாவது நம்மட திட்டம் என்னண்டா, ஒரு 2 weeks 2 கிழமை நீங்க இந்த ரேடிங் கோர்ஸை கற்றுக்கொள்ற. இந்த 2 கிழமையில 14 நாட்களும் கிளாஸ் நடக்கும். அதான் அஷ்ரப் டிவி ஸ்பெஷல். அதாவது சிலவங்க சொல்லுவாங்க 2 months ட்ரேடிங் கோர்ஸ், 1 month ட்ரேடிங் கோர்ஸ்மாங்க. உண்மையா பார்க்க போனா ஒரு 1 weekல 2 கிளாஸை போடுறேன், 3 கிளாஸை போடுறேன். அப்ப ஒரு ஒரு கிழமையில 3 கிளாஸ் போட்டாலும், உதாரணத்துக்கு வச்சுக்கோமே 3 கிளாஸ் போட்டாலும் 1 monthல பாருங்க எத்தனை கிளாஸ், 4 கிழமை. அப்ப நான் 12 கிளாஸ் தான் உண்மையா நடக்குது. இதுக்கு பேரு 1 month கோர்ஸ். ஆனா அஷ்ரப் டிவி அப்படி செய்யாது. டைமை வேஸ்ட் பண்ணாது. நீங்க நம்ம எல்லாரும் நோக்கம் உழைக்கிறது. அப்ப உழைக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை நாங்க அஷ்ரப் டிவி என்ன செய்வோம், உங்களை கைட் பண்றதுக்கு தயாராயிருக்கிறோம். எவ்வளவு அவசரமா நீங்க உங்களை உழைக்க வைக்கணுமோ அவ்வளவு அவசரமா நாங்க உங்களை கைட் பண்ணுவோம். உங்களுக்கு முற்று முழுவதுமான எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அறிவை உங்களுக்கு நாங்க தருவோம். அதை வச்சு நீங்க அழகான முறையில சம்பாதிச்சு கொண்டு போகலாம். ரைட், ஓகே. இப்ப நாங்க கோர்ஸை பத்தி ஒரு சில விஷயங்களை நாங்க சிம்பிளான சில விஷயங்களை சொல்லிட்டு பின்னால ஆழமா பேசுவோம். இந்த கோர்ஸை பத்தின விஷயங்களை இந்த ப்ரோக்ராம், அதாவது இந்த ப்ரோக்ராம் முதலாவது நீங்க வழங்கணும். ரேடிங்டா என்ன, கிரிப்டோ கரன்சிடா என்ன, இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்ல லொஸ்ட் இருக்கா, இந்த கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் ஒரு பாதுகாப்பான வர்த்தகமா, இந்த கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் எப்படி எத்தனை மக்கள் ஈடுபடுறாங்க, இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, இப்படிங்கிற பல விஷயம். ட்ரேடிங்ல எந்த ரேடிங் நல்லம், எந்த ரேடிங் கெட்டது, எது ஹலாலான வர்த்தகம், எது ஹராமான வர்த்தகம், இப்படிங்கிற பல விஷயங்களை நாங்க இந்த ப்ரோக்ராம்ல சொல்லுவோம். சரி, அந்த விஷயங்களை பேசினதுக்கு பின்னால இந்த கோர்ஸை பற்றிய ஃபுல் டீடைல்ஸ், இந்த கோர்ஸ் எப்படி இருக்கும், எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு, இதனுடைய நம்பகத்தன்மை என்னங்கிற சகல விஷயங்களையும் நாங்க உங்களுக்கு ப்ரோக்ராமுடைய இறுதியில சொல்லுவோம். எனவே நீங்க பொறுமையா இருக்க வேண்டியது வெறும் 1 hour. அந்த 1 hour பொறுமைக்குரிய பலனை இன்ஷா அல்லாஹ் நீங்க அடைஞ்சு தருவீங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ரைட், ஓகே. நாங்க ரைட், வெயிட் பண்ணுங்க. ஓகே, நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், முதலாவது இந்த ப்ரோக்ராம் நீங்க நல்லா வழங்கணும். எப்படி இருக்க மாட்டா அப்படின்ட்டு பார்க்கணும். அதாவது இந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்க மாட்டா அப்படின்னு கேட்டா, உங்களோட பணத்தை நீங்க இன்னொரு நபருக்கிட்ட கொடுங்க. அவர் உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணி உழைச்சி ஒவ்வொரு நாளும் 5000 10,000 சொல்லி தந்து கேட்பார் அப்படின்னு சொல்ற ப்ரோக்ராம் இது இல்லை. எங்கள்கிட்ட நாங்க ஒரு கம்பெனி ஒன்று வச்சிருக்கோம். எங்கள்கிட்ட உங்களோட காசு தாங்க, நாங்க உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ட்ரேடிங் பண்ணி ப்ராஃபிட் பண்ணி தருவோம் இப்படின்னு சொல்ற ப்ரோக்ராமும் இது இல்லை. அப்ப இது எப்படியான ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டா, முற்று முழுவதுமாக உங்களோட பணத்தை நீங்களே வச்சுக்கொண்டு யாருக்கிட்டையும் கொடுக்காம பாதுகாப்பான முறையில நஷ்டமே இல்லாம ரேடிங் துறையில சம்பாதிப்பது எப்படி என்ற விடயங்களை சொல்லித்தரக்கூடிய ஒரு ப்ரோக்ராமா தான் இந்த ப்ரோக்ராமும் இருக்கு. அதாவது இந்த ரேடிங் துறையில
சிலவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா ஸ்கேம், அதாவது ஏமாற்று வேலைகள்ல ஈடுபடுறாங்க. எப்படின்னா, அதாவது இப்ப நாங்க ஃபெஸ்டுக்கு ஏமாற்று வேலைகள் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். அப்பதான் நாங்க எப்படியாரு ஏமாற்று வேலைகள் இருந்து தப்பித்துக் கொள்ளணுங்கிற விஷயம் எங்களுக்கு விளங்கும். அப்ப அதையும் உங்களுக்கு நாங்க சொல்லி தருவோம். அதனால இதையும் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அதாவது உங்கள இந்த ரீடிங் அப்படிங்கிற பேர்ல எப்ப ஏமாற்றலாம் அப்படின்னு கேட்டா, எங்கள்ட்ட உங்களோட பணத்தை தாங்க, நான் ட்ரேடிங் பண்றேன், நான் உழைச்சு தரேன் அப்படின்னு சொல்லி யாராவது உங்கள்ட்ட காசு வாங்கினா அது ஏமாற்று வேலை. ஏன்? அவர் உங்கள்ட்ட 10,00,000 வாங்குறாரா? அந்த 10,00,000 திருப்பி தருவார் என்பது உத்தரவாதமா? இல்லை. அப்ப அதனால ஸ்கேம். அதே போல ஒரு கம்பெனி ஒன்று உருவாக்கி அந்த கம்பெனிக்கு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல உங்களோட காசு இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் $5 $10 இப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது மிகப்பெரிய ஒரு ஸ்கேம். இப்படி இலங்கையில 21 கம்பெனிகள் பிரதானமாக ஏமாற்றிய நிறுவனங்களாக காணப்படுகின்றன. அப்ப அதனால நாங்க நிறுவனங்கள்ல எங்களோட காசை போடுறதும் மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். அப்ப இதுவும் ஒரு ஸ்கேம் தான். அப்ப ட்ரேடிங் துறையில நல்லா வழங்கணும். ட்ரேடிங் துறை மட்டுமல்ல, எல்லா வர்த்தக துறையிலும் ஸ்கேம் நடக்கலாம். எப்படின்னா, நான் சொல்லக்கூடிய ஸ்கேம் வந்து ட்ரேடிங் துறையில மட்டும் இல்லை. எல்லா துறையிலும் இந்த ஸ்கேம் நடக்கும். இதுல இருந்து நாங்க தப்பித்துக் கொள்றது, இதுல இருந்து பாதுகாப்பா இருக்கிறது எங்களுடைய பொறுப்பு. எனவேதான் எங்களோட பணத்தை நாங்க எப்ப எங்களோட கொண்டோலை விட்டு இன்னொரு ஆளுகிட்ட கொடுக்குறோமோ, எங்களோட கொண்டோலை விட்டு எப்ப உங்களோட பணம் போகுதோ அந்த டைம் தான் நீங்க ஸ்கேம் பண்ணப்படுவீங்க, நீங்க ஏமாற்றப்படுவீங்க. உங்களோட பணம் உங்களோட பாக்கெட்டுக்கு இருக்கும்டா, அல்லது உங்களோட பர்ஸுக்குள்ள உங்களோட பணம் இருக்கும்டா, அல்லது உங்களோட பேங்க்ஸ்ல உங்களோட பணம் இருக்கும்டா, அது வந்து பாதுகாப்பா இருக்கும் இல்லையா? அது பாதுகாப்பான ஒரு வழிமுறையாக இருக்கு. அப்ப எங்களோட காசை நாங்க இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்தா தான் என்ன நடக்கும்? எங்களுக்கு ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால எங்களோட பணத்தை நாங்க யாருக்கிட்டையும் கொடுக்காம நாங்களே வச்சு கொண்டு ரேட் பண்றதுக்குரிய வழிமுறையை கற்றுக் கொடுக்குற கோர்ஸ் தான் இந்த கிரிப்டோ ரேடிங் கோர்ஸ். ரைட், ஓகே. இப்ப இன்றைய கோர்ஸ் வந்து, அதாவது எங்களுடைய கோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேடிங்ல நீங்க உழைக்கிறதுக்கு தேவையான 15க்கு மேற்பட்ட தந்திரங்கள் இருக்கு. 15க்கு மேற்பட்ட தந்திரங்களை நாங்க என்ன செய்வோம்டா இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு ஃபுல்லா கிளியர் பண்ணும். அந்த 15க்கு மேற்பட்ட தந்திரங்களை வச்சு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது நீங்க 3 வீதம் சொன்னா உங்கள்ட்ட $100 இருக்கும்டா, $3 நீங்க இன்றைக்கே earn பண்ணலாம். நான் சொல்றேன் ஆக குறைஞ்சது. ரூ. 1000 காசு சுவர் படி இன்றைக்கே earn பண்ணலாம். ஆக குறைஞ்சது. அதுக்கு மேல நீங்க எவ்வளவும் earn பண்ணலாம். ஒரு நாளைக்கு 10 வீதம், 20 வீதம், 30 வீதம். அதாவது உங்கள்ட்ட $100 இருந்தா ஒரு நாளைக்கே $20 உழைக்கலாம். ஒரு நாளைக்கு $30 உழைக்கலாம். அதுக்குரிய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எங்கள்ட்ட இருக்கு. அது எல்லாமே வந்து நாங்க கோர்ஸ்ல உள்ளடக்கி இருக்கோம். இப்படியான எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் எங்களோட ஸ்ட்ராட்டஜி காணப்படும். அந்த ஸ்ட்ராட்டஜிகளை நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டா, ஒரு சாதாரண மக்களுக்கும் கூட, அதாவது படிப்பு எல்லாரும் சொல்லுவாங்க கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் செய்யணும்டா படிப்பு தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், உண்மை அது. படிப்பு தேவைன்னு சொன்னா நீங்க எதுக்கு நீங்க படிக்கணும்னா, டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படிங்கிற படிப்பு படிக்கத்தான் படிப்பு தேவை. ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் படிக்கணும்னா தான் படிப்பு தேவை. ஆனா அஸ்ட்ரக்டிவ் வடிவமைச்சுக்கிற கோர்ஸ் எப்படின்னா, எல்லாரும் செய்யற மாதிரி கோர்ஸ் இல்லை. அதாவது சாதாரண மக்கள் கூட இந்த கோர்ஸை செய்யணும், இதை வச்சு இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்ல உழைக்கணுங்கிறதுக்காக சில தந்திரங்கள் இருக்கு. அந்த தந்திரங்கள் மட்டும் தெரிஞ்சா போதும், நீங்க உழைச்சு கொண்டு போகலாம். கல்வி அறிவு தேவையில்லை, நீங்க டிகிரி முடிச்சிருக்க வேண்டிய தேவையில்லை, இங்கிலீஷ் படிக்க தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. ஏனண்டா கிட்டத்தட்ட 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய, சரி அதை விடுங்களேன், ஒரு 5ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளை கூட இந்த வர்த்தகத்தை செய்யும். அதுக்கேற்ற மாதிரி தான் கோர்ஸ் வடிவமைச்சிருக்கோம். எங்களோட கோர்ஸ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியும் அது. அதுக்குரிய அந்த அவங்களோட ஃபீட்பேக்கும் உங்களுக்கு நாங்க தேவைன்னா காட்டுவோம். நீங்க தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்ல கேளுங்க, உங்களுக்கு காட்டுவோம். ரைட். அப்ப ஒரு சாதாரண மக்களும் உழைக்கிறதுக்குரிய வழிமுறை நாங்க என்ன செஞ்சிருக்கோம்னா அந்த கோர்ஸ்ல உள்ளடக்கியிருக்கோம். அதனால இறுதியில அதை பத்தி பேசுவோம், ஆழமா பேசுவோம். ரைட். இப்ப நாங்க எங்களுடைய ப்ரோக்ராம் நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, ஓகே. நாங்க முதலாவது கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னு பேசுறதுக்கு முன்னால கிரிப்டோ கரன்சி அப்படின்னா என்னன்னு விளங்கும். கிரிப்டோ கரன்சி என்னன்னு விளங்கினா தான் ட்ரேடிங் எங்களுக்கு என்னன்னு விளங்கும் இல்லையா? அப்ப நாங்க முதலாவது பார்ப்போம் கிரிப்டோ கரன்சி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதாவது இந்த உலகத்துல சொத்துக்கள் அல்லது அசெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் காணப்படுகின்றது. சொத்துக்கள், அசெட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த சொத்துக்கள் அப்படிங்கிற என்னன்னா, நாங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விடயம். இன்வெஸ்ட் பண்றோம்னா என்ன, முதலீடு செய்யக்கூடிய விடயம் தான் சொத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை பாத்தீங்கன்னா மிக பிரதானமாக 2 வகையாக பிரிக்கப்படுகின்றன. ஒன்று பாரம்பரிய சொத்துக்கள், இன்னொன்று டிஜிட்டல் சொத்துக்கள். இதுல பாரம்பரிய சொத்துக்களுக்கு உதாரணமாக குறிப்பிடலாம், காணி என்பது பாரம்பரிய சொத்து. காலாகாலமாக நாங்க என்ன செய்யறோம், 50 லட்சத்துக்கு காணி வாங்குறோம், 1 கோடிக்கு விற்கிறோம். 50 லட்சத்துக்கு காணி வாங்குறோம், 80 லட்சத்துக்கு விற்கிறோம். அப்ப இது என்ன, எங்களுடைய ஒரு பாரம்பரிய சொத்தாக இருக்கின்றது.
இந்த சொத்துல நாங்க இன்வெஸ்ட் பண்றோம் இல்லையா? அதே போல தங்கம் இருக்கு. தங்கத்தை குறைஞ்ச விலையில வாங்குறோம், கூட விலைக்கு போகல விற்கிறோம், லாபம் பெறுது ஒரு சொத்து. அதே போல வாகனங்கள், இன்னைக்கு 70 லட்சத்துக்கு ஒரு வாகனம் வாங்குறோம், 2 மாத்தையில பார்க்கும் 80 லட்சம் போகுது, விற்கிறோம், லாபம் பெறுது. அது மாதிரி மாணிக்க கற்கள், இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா சொத்துக்கள். இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய, முதலீடு செய்யக்கூடிய விடயங்கள் தான் சொத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த இடத்துல நீங்க ஏன் கிரிப்டோ கரன்சியை பத்தி செல்ல வந்த, நீங்க ஏன் நீங்க சொத்துக்களை பத்தி பேசணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது சொத்துக்களுக்கும் கிரிப்டோ கரன்சிக்கும் உள்ள சம்பந்தம் மிக மிக அதிகம். ஏனென்று கேட்டால், ஒரு டிஜிட்டல் சொத்து, அதாவது நாங்க இவ்வளவு நேரம் பார்த்த சொத்துக்கள் பாரம்பரிய சொத்துக்கள். இதே போல டிஜிட்டல் சொத்தாக இருக்கக்கூடிய ஒரு அசெட் தான் இந்த கிரிப்டோ கரன்சி. அப்ப அதனால நாங்க அசெட்ங்கிற விஷயத்த தெளிவா விளங்கி கொண்டாதான் கிரிப்டோ கரன்சின்னு ரெண்டு விளங்கு. அதாவது அப்ப கிரிப்டோ கரன்சி என்ன? நாங்க முதலீடு செய்யக்கூடிய டிஜிட்டல் சொத்து, இதான் கிரிப்டோ கரன்சி. இது நிறைய பேருக்கு விளங்குறது. அதாவது நாங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விடயம், ஒரு சொத்து. ஆனா இது எப்படியான சொத்து? டிஜிட்டல் சொத்து. டிஜிட்டல் சொத்துண்டா என்னண்டா, இப்ப பாருங்க, நாங்க இன்னைக்கு உங்களோட பேசிக்கிறோம், நாம எல்லாரும் பேசிக்கிறோம், மீட்டிங்ல ஜாயின் ஆயிருக்கோம். இந்த மீட்டிங் நாங்க நடத்துறோம்டா, எதுல நடத்துறோம்? ஜூம்ல நடத்துறோம். சரி, இந்த ஜூம் எது ஊடாக இயங்குகின்றது? இன்டர்நெட் ஊடாக இயங்குகின்றது, இணையத்தினூடாக இயங்குகின்றது. அப்ப இந்த டேட்டா, இந்த நெட்வொர்க் இல்லண்டா நாம இன்னைக்கு பேச முடியுமா? பேச முடியாது. இதே போல இந்த இன்டர்நெட் எங்கட கண்ணால நாங்க பார்க்கலுமா? பார்க்க முடியாது. ஆனா என்ன செய்யுது? ஒர்க் பண்ணுது தானே. அதே போல இந்த இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் அசெட், ஒரு ஒரு அதாவது எப்படி சொல்றேன்டா, அந்த ஆன்லைன்ல இருக்கக்கூடிய தங்கம், டிஜிட்டல் தங்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் கிரிப்டோ கரன்சி. இந்த கிரிப்டோ கரன்சிகளை குறைஞ்ச விலையில வாங்குறது, கூட விலை போக்குல விற்கிறது. இந்த டைம்ல எங்களுக்கு என்ன நடக்கும்? லாபம் கிடைக்கும். அப்ப இதுக்கு பேர் தான் கிரிப்டோ கரன்சி ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இலகுவா வழங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்ப நீங்க இந்த இடத்துல நல்லா யோசிக்கணும். கிரிப்டோ கரன்சி என்பது ஒரு சொத்து, ஒரு அசெட். அப்ப சிலவங்க சொல்லுவாங்க எப்படின்னா, கிரிப்டோ கரன்சியா, சரி அதுல நீங்க பேத்துறாங்க, அது ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க கிரிப்டோ கரன்சியா, அதுல லொஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாரும் ஆறு ஆக்கள் அப்படின்னு கேட்டா, இந்த கிரிப்டோ கரன்சி என்னண்டே விளங்காதவங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை பத்தி தெரியாண்டா அதை பத்தி பேசப்படாம். ஆனா நம்மட மக்கள் அப்படியா இல்ல. ஒருவருக்கு ஒரு விஷயம் தெரியலண்டா, தான் என்ன கற்பையில நினைக்கிறனோ அதை அடிச்சுட்டா மக்கள் அதை நம்புறோம். உண்மையான விஷயம் அப்படி இல்லை. நீங்க நல்லா வழங்கணும். எப்ப ஒருவருக்கு ஒரு விஷயம் தெரியுமோ, அதை பற்றி யாரு கற்றிருக்கிறாரோ, அதுல யாரு எக்ஸ்பர்ட்டோ, அவர்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேட்டா தான் தெரியும். சரி, இப்ப நான் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு சட்ட ஆலோசனை வரணும். யாருகிட்ட பெறுவீங்க? ஒரு சட்டத்தரணியை தான் நாடும். ஒரு டாக்டர் கிட்ட போய் சட்ட ஆலோசனை கேட்கலாமா? நீங்க ஒரு 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 மருந்து எடுக்கணும், உங்களுக்கு ஒரு நோய் ஏற்பட்டது, வைத்தியம் பார்க்கணும்னா வைத்தியர்கிட்ட போறான், லோயர் கிட்ட போய் வேலை. அது மாதிரி நீங்க ஒரு பில்டிங் கட்டணும், ஒரு இன்ஜினியர் தான் நாடணும், ஒரு டாக்டர் நாடி வேலை இல்லை. அதே போல ஒரு கிரிப்டோ கரன்சி ரேடிங்க பற்றி நீங்க கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, கிரிப்டோ கரன்சி என்னன்னு உங்களுக்கு யாராவது சொல்லணும்னா, அவர் முதல் அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும், அதுல ஒரு கோர்ஸ் முடித்தவரா இருக்கும், அதுல அவர் எக்ஸ்பர்ட் ஆயிருக்கும், அப்பதான் அவர் பேசும். எனவே இங்க கிரிப்டோ கரன்சி என்பது ஸ்கேம் அல்ல, நல்லா வழங்கும். கிரிப்டோ கரன்சி ரேடிங்கிற பேர்ல ஸ்கேம் பண்ணிருக்கிறாங்க. அதான் கடும் முக்கியமான விஷயம். கிரிப்டோ கரன்சி ரேடிங்கிற பேர்ல ஸ்கேம் பண்ணா எப்படி? நான் ரேடிங் பண்ண என்கிட்ட காசு தான், நான் ஒரு கம்பெனி உருவாக்கேன், எங்களோட கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுங்க, இதான் ஸ்கேம். அப்ப கிரிப்டோ கரன்சி என்பது ஒரு அசெட், ஒரு சொத்து. இதை நாங்க தெளிவா விளங்கிக் கொள்ள வேண்டும். ரைட். இப்ப இந்த கிரிப்டோ கரன்சி என்பது ஒரு சொத்துன்னு பார்த்தோம். ஒரு சொத்துன்னா என்ன? முதலீடு செய்யும். இப்ப நாங்க எங்களுடைய பணத்தை முதலீடு செய்ய போறோம். ஒரு சொத்துல எங்களோட பணத்தை நாங்க முதலீடு செய்ய போறோம்டா, அந்த சொத்து, அந்த அசெட் சில பண்புகளை கொண்டிருக்க வேணும், சில தகைமைகளை கொண்டிருக்க வேணும். அப்படி கொண்டு இருந்தா தான் நாங்க என்ன செய்யணும்? அந்த அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த அடிப்படையில முதலாவது அந்த அசெட் பாதுகாப்பாக இருக்கணும். அந்த அசெட் பாதுகாப்பா இருந்தா தான் நாங்க என்ன செய்யலாம்? அந்த கிரிப்டோ கரன்சியில இன்வெஸ்ட் பண்ணலாம். கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் ஒரு பாதுகாப்பான வர்த்தகம்னா தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லன்னா அந்த வர்த்தகம் செய்யறதுல வேலை இல்லை. அதனால இப்ப நாங்க முதலாவது பார்ப்போம் கிரிப்டோ கரன்சி வர்த்தகம். கிரிப்டோ கரன்சிகள் ஒரு பாதுகாப்பான சொத்தா என்ற விடயத்தை பத்தி பார்ப்போம். அதாவது இந்த கிரிப்டோ கரன்சிகள் இந்த உலகத்துக்கு 2009ஆம் ஆண்டு சட்டோஷி நாக்கமோட்டோ என்ற ஒரு நபரால அறிமுகப்படுத்தப்படுகின்றது. எப்ப? 2009ஆம் ஆண்டு. அந்த 2009ஆம் ஆண்டு இந்த கிரிப்டோ கரன்சிகளை அறிமுகப்படுத்துகின்ற போது ஒரு டெக்னாலஜி ஒன்றை யூஸ் பண்றாங்க. அந்த டெக்னாலஜி பேர் தான் பிளாக் செயின் டெக்னாலஜி. நல்லா வழங்கும்.
பிளாக் செயின் டெக்னாலஜி. அதாவது இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல யாராலையும் ஹேக் பண்ண முடியாத ஒரே ஒரு டெக்னாலஜி, இந்த உலகத்துல யாராலையும் டிலீட் பண்ண முடியாத ஒரே ஒரு டெக்னாலஜி, இந்த உலகத்துல யாராலையும் எடிட் பண்ணவே முடியாத ஒரே ஒரு டெக்னாலஜி, இந்த உலகத்தில் யாருடைய கண்ட்ரோல்லையும் இல்லாத ஒரே ஒரு டெக்னாலஜி பிளாக் செயின் டெக்னாலஜி. அப்படியான பிளாக் செயின் டெக்னாலஜி பாவிக்கப்பட்டு தான் இந்த கிரிப்டோ கரன்சிகள் 2009ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதனால 100% பாதுகாப்பான ஒரு சொத்தாக இந்த கிரிப்டோ கரன்சி இன்று வரைக்கும் காணப்படுகிறது. 2001ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கிரிப்டோ கரன்சி. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட 17 வருடங்களாக இந்த கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் உலக மக்களால் மேற்கொள்ளப்பட்டு தான் வருகின்றது. இந்த சொத்து என்ன செய்து இருந்து கொண்டுதான் வருகின்றது. அப்ப இதனாலதான் இந்த கிரிப்டோ கரன்சி என்பது 100% பாதுகாப்பான ஒரு வர்த்தகமாக காணப்படுகின்றது. அப்ப நாங்க என்ன செய்யலாம்? அழகான முறையில எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கிரிப்டோ கரன்சியில மேற்கொள்ள முடியும். ஏன்? பிளாக் செயின் டெக்னாலஜி. இல்லாட்டி யோசிச்சு பாருங்க, 17 வருடம் அந்த கிரிப்டோ கரன்சி இருக்கு. உலகத்துல எவ்வளவு ஹேக்கர்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளவு ஸ்கேமர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாராலையும் யாராலையும் கூட இந்த கிரிப்டோ கரன்சியை ஹேக் பண்ண முடியல, எடிட் பண்ண முடியல, டிலீட் பண்ண முடியல, எதுவுமே செய்ய முடியல. ஏனென்றா இது இன்டர்நெட்ல டிஜிட்டலா இருக்கிறதால 100% பாதுகாப்பான இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறதால இந்த 17 வருடங்களாக உயிரோட்டமாக காணப்படுகிறது. அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய பாதுகாப்பான ஒரு அசெட் கிரிப்டோ கரன்சி. இதனாலதான் உலகத்துல பாத்தீங்கன்னா உலக மக்கள்ல 560 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள், சும்மா இல்ல 1 மில்லியன் 2 மில்லியன் இல்ல, 560 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்ல ஈடுபடுறாங்க. யோசிச்சு பாருங்க, அப்ப எவ்வளவு பெரிய பாதுகாப்பான வர்த்தகமா இருக்கு. அப்ப இதுக்காகத்தான் நாங்க என்ன செய்யணும்? கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்ல ஈடுபடணும். முதலாவது ஒரு அசெட் தகமை பாதுகாப்பான வர்த்தகம். சரியா? பாதுகாப்பான சொத்து. ரைட். அடுத்து இப்ப ஒரு அசெட் இருக்குண்டா, அந்த அசெட் நன்றாக வளர்ச்சி அடைஞ்சு வரக்கூடிய அசெட்டா இருக்கும். அடுத்த குவாலிபிகேஷன், ஒரு சொத்துண்டா இன்னும் சொல்லணும், அது அதிகரிக்கும். இப்ப காணி இருக்கு, 50 லட்சத்துக்கு வாங்குறோம், ஒரு கோடிக்கு விற்கிறோம்டா, என்ன நடக்குது? அந்த அசெட் பெருமதி என்ன செய்யுது? அதிகரிக்குது. அப்ப எப்போதுமே ஒரு அசெட் அதுல நாங்க இன்வெஸ்ட் பண்ண போறோம்டா, அதனுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது என்று பார்க்கணும், எப்படி இருக்க போகுது என்று பார்க்கணும். இப்ப இந்த கிரிப்டோ கரன்சியுடைய வளர்ச்சியை பத்தி பார்ப்போம். இந்த வளர்ச்சியை நாங்க 2 சம்பவங்களோட பார்ப்போம். இந்த 2 சம்பவங்கள் நீங்க விளங்கி எடுத்துட்டீங்கன்னா, இந்த கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்துல நீங்க இவ்வளவு நாளும் ஈடுபடாதது எவ்வளவு பெரிய மடத்தனம்ங்கிறத உணர்ந்து கொள்வேன். ஏனண்டா நான் இந்த விஷயத்தை உணர்ந்து கொண்டது கிட்டத்தட்ட 2.5 வருடங்களுக்கு முன்னாள். இதே மாதிரி நீங்களும் இந்த வர்த்தகத்தினுடைய இந்த வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய வருமான வாய்ப்பை நீங்க இவ்வளவு காலம் இழந்தீங்களே என்று கடுமையா கவலைப்படுவேன். ஏனண்டா இதனுடைய வளர்ச்சியை பார்க்கக்குள்ள இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல அசெட்டையும் விட மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி அடைஞ்சு வரக்கூடிய ஒரு சொத்தாகத்தான் இந்த கிரிப்டோ கரன்சி காணப்படுகின்றது. முதலாவது சம்பவம், 2009ஆம் ஆண்டு இந்த கிரிப்டோ கரன்சி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்ற போது அதாவது கிரிப்டோ கரன்சியினுடைய முதலாவது கிரிப்டோ கரன்சி தான் பிட்காயின். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க பிட்காயின். இந்த பிட்காயின் இந்த உலகத்துக்கு 2009ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்படுகின்றது, முதலாவது கிரிப்டோ கரன்சி. இந்த பிட்காயின் அறிமுகப்படுத்தப்படுகின்ற போது ஒரு பிட்காயினுடைய பெறுமதியை 2009ஆம் ஆண்டுல பாத்தீங்கன்னா பெறுமதியே இல்லை. பெறுமதி மிக 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 குறைவு. அப்ப நீ அறிமுகப்படுத்தப்பட்ட. ஆனா இன்றைக்கு பாருங்க 2025ஆம் ஆண்டு நிக்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டுல ஒரு பிட்காயினுடைய பெறுமதி எவ்வளவு வரைக்கும் அதிகரிச்சது என்ற விடயம் தெரியுமா? தெரிஞ்சா செக் பாக்ஸ்ல போடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லணும். 2009ஆம் ஆண்டு ஒரு பிட்காயினை வாங்குறது என்பது கடும் சாதாரணமான ஒரு விஷயம். ஏனென்றா அவ்வளவு பெறுமதி குறையே. அப்ப ஒரு ஆளுகிட்ட 2009ஆம் ஆண்டுல இந்த ஒரு பிட்காயினுக்கு பெறுமதியை கேட்டா குறிப்பிட முடியாது. எப்படி பெறுமதி குறிப்பிடலாம்டா, உங்கள்ட்ட ஒரு 120 ரூபாய் காசு இருந்துக்கிறேன்டா, 2009ஆம் ஆண்டுல 120 ரூபாய் காசு இருந்துக்கிறேன்டா, நீங்க 1300 பிட்காயின் வாங்கிருக்கலாம். 120 ரூபாய்க்கு 1300 பிட்காயின் வாங்கியிருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஒரு பிட்காயினுடைய பெறுமதி, அதாவது இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு பிட்காயினுடைய பெறுமதி எவ்வளவு வரைக்கும் அதிகரிச்சது என்றால் கிட்டத்தட்ட $1,09,000 வரைக்கும் அதிகரிச்சு. $1,09,000 எவ்வளவு? கிட்டத்தட்ட 3,30,00,000 மேல ஒரு பிட்காயினுடைய பெறுமதி அதிகரிச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க,
2009 ஒருத்தர் 120 ரூபாய் காசு செலவழிச்சுக்கிறேன்டா, செலவழிச்சு அந்த 1300 பிட்காயினை வாங்கி இந்த 2025 வச்சிருந்துக்கிறேன்டா, இன்றைக்கு அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அவருடைய சொத்து மதிப்பு நீங்க பெருக்கி பாருங்க. 1300 தர 3,30,00,000, கிட்டத்தட்ட 4000 கோடிக்கு மேல ஒரு 120 ரூபாய் காசு செலவழிச்சவர் அந்த பணத்தினுடைய பெருமதி இன்றைக்கு அதிகரிச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சு வரக்கூடிய வர்த்தகமா இருக்கு. 2010 ஒரு சம்பவம். 2010 5ஆம் மாசம் மே மாதம் 22 இந்த சம்பவம் நடக்கு. இது இந்த 5ஆம் மாசம் 22 இந்த நாளுக்கு பேர் என்னன்னா பிட்காயின் பீஸா டே. பிட்காயின் பீஸா டே. இது ஒவ்வொரு வருஷம் 5ஆம் மாசம் 22 உலக ட்ரேடர்ஸால கொண்டாடப்படுற ஒரு தினம். ஏனென்றா உலகத்துல முதலாக பிட்காயின் டிரான்சாக்சன் செய்யப்பட்ட ஒரு ஆளுக்கு அனுப்பப்பட்ட ஒரு தினம் தான் இந்த தினமாக காணப்படுகிறது. அதாவது பீஸா டே, பிட்காயின் பீஸா டே அப்படின்னு சொல்றாங்க. ஏன் என்று உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். அதுக்கு ஒரு வரலாறு இருக்கின்ற ஒரு பின்னணி இருக்கின்ற அதை பத்தி பார்ப்போம். அதாவது இந்த 2010 ஒரு தந்தை ஒன்று இருக்கிறார். ஒரு தந்தை இருக்கார். அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. இப்ப அந்த தந்தை கிட்ட பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு அவர் 2 பீஸா வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா ஒரு பீஸா கடைக்கு போறார். ஒரு பீஸா கடைக்கு போன உடனே அந்த தந்தை கிட்ட பணம் இல்லை. அந்த தந்தை கிட்ட பணம் இல்லை. அப்ப என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா 2010 10,000 பிட்காயின் வச்சிருக்காரு. 10,000 பிட்காயின் என்ன செஞ்சிருக்காரு? வாங்கி வச்சிருக்காரு. அவர் 10,000 பிட்காயின் தான் இருக்கி, எனக்கு 2 பீஸா தாங்க, எத்தனை பீஸா வரும் அப்படின்னு கேட்ட உடனே அப்ப அவங்க சொல்றாங்க 2 பீஸா வரும் அப்படின்ற உடனே அப்படியான்னு கூட 10,000 பிட்காயினையும் அவருக்கு பீஸா கடைக்காரன் அவருக்கு டிரான்சாக்சன் செய்யறாரு. இப்ப இந்த 2 பீஸாவையும் என்ன செய்யறாரு? வாங்கி தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டார். ரைட். இப்ப யோசிச்சு பாருங்க, 2010 அந்த தந்தை அந்த 10,000 பிட்காயினை கொடுத்து இந்த 2 பீஸாவை வாங்கலன்னு சொன்னா இன்றைக்கு அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. 10,000 தர 3,30,00,000 பெருக்கி பாருங்க. ஒரு பிட்காயினுக்கு 3,30,00,000. அப்ப 10,000 பிட்காயினுக்கு எவ்வளவு? கிட்டத்தட்ட 30,000 கோடிக்கு மேல இந்த தந்தையுடைய சொத்து மதிப்பு இருந்திருக்கும். இன்றைக்கு அவர் அந்த 10,000 பிட்காயின் வச்சிருந்திருக்கிறா. அந்த 2 பீஸா வாங்கிக்கலண்டா இன்றைக்கு அவருடைய சொத்து மதிப்பு 30,000 கோடியா இருந்திருக்கு. கோடிக்கு மேல். அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சு வரக்கூடிய வர்த்தகமே இருக்கு. ஆனா இப்ப இந்த வாய்ப்பு இந்த தந்தை இழக்கிற. இந்த வாய்ப்பு இப்ப யாருக்கு போகுதுன்னு கேட்டா அந்த பீஸா கடைக்காரன் அவருக்கு போகுது. அவர் இந்த டைம்ல அந்த பிட்காயினை வச்சிருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அவருடைய சொத்து மதிப்பு 30,000 கோடிக்கு மேல். அப்ப இதுக்காக நாங்க என்ன செய்யணும்? இந்த கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கலாம். இப்ப நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா நாங்க காணியை வாங்கி விற்கலாம் தானே, தங்கத்தை வாங்கி விற்கலாம் தானே, கார் வாங்கி அதாவது வாகனங்களை வாங்கி விற்கலாம் தானே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். விற்கலாம். ஆனா இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி அடைஞ்சு வரக்கூடிய ஒரு சொத்து தான் இந்த கிரிப்டோ கரன்சி. அதனாலதான் இது எல்லாத்தையும் விட்டுட்டு கிரிப்டோ கரன்சியில இன்வெஸ்ட் பண்ண வேணும். அப்ப 2வது மிக பிரதானமான பண்பு வளர்ச்சி. 3வது ஒரு அசெட்டினுடைய பண்பு எப்படி இருக்கணும்டா சாதாரண மக்கள் கூட இந்த வர்த்தகத்துல ஈடுபடக்கூடிய மாதிரி இருக்கும். சாதாரண மக்கள் கூட இந்த கிரிப்டோ கரன்சியை வாங்கி விற்கிற அளவுக்கு இருக்கும். அதாவது நீங்க காணியை வாங்கி விற்கிறண்டா ஒரு சாதாரண மக்களால வாங்கி விற்கலாமா? வாங்கி விற்கல. ஏன் நீங்க ஒரு காணி வாங்க 50 லட்சம் 30 லட்சம் எல்லாராலையும் வர்த்தகத்தில் ஈடுபடையில. வாகனம் வாங்கி விற்க போறீங்க, விற்கிறண்டா லட்சக்கணக்குல காசு வேணும். அப்ப சாதாரண மக்களால வாங்க இயலுமா? அந்த அசெட்ல இன்வெஸ்ட் பண்ண இயலுமா? முடியாது. தங்கம் வாங்கி விற்கணும், லட்சக்கணக்குல காசு வேணும், விற்கல. அப்ப கிரிப்டோ கரன்சியில ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டா கிரிப்டோ கரன்சியில ஒரு சாதாரண மக்கள் கூட ஈடுபடலாம் கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தில். இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கும். நீங்க தானே சொன்னீங்க ஒரு பிட்காயினுடைய பெருமதிப்பு 3,30,00,000 போகுதுன்னு. அப்ப எங்கள்கிட்ட 3,30,00,000 காசு இல்லையே, அப்ப நாங்க எப்படி பிட்காயின் வாங்குறோம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நியாயமான கேள்வி. அதே கடன் நான் உங்கள்கிட்ட கேட்கேன். நான் உங்களுக்கு சொன்னேன்னா நீங்க ஒரு பிட்காயின் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இல்ல, நீங்க அரை பிட்காயின் வாங்கலாம், பிட்காயின் வாங்கலாம். ஏன் 50,000 காசு இருக்கா பிட்காயின் வாங்கலாம், 10,000 காசு இருக்கா பிட்காயின் வாங்கலாம். ஏன் உங்கள்ட்ட 5,000 காசு இருந்தா கூட நீங்க என்ன செய்யலாம்? பிட்காயின் வாங்கலாம். இதனாலதான் கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்துல ஈடுபடும். ஏனண்டா மற்ற அசெட்டுகள் எல்லாத்தையுமே பாருங்க
லட்சக்கணக்கில் கோடீஸ்வரனா இருக்கக்கூடிய மக்கள் தான் ஈடுபட. ஆனா கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்துல மட்டும்தான் சாதாரண மக்கள் கூட ஈடுபட இயலும். அதான் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கிற ஸ்பெஷல். இது 3வது பண்பு. அடுத்தது இந்த கிரிப்டோ கரன்சி யாருடைய கொண்ட்ரோல்லையும் இல்லாத ஒரு வர்த்தகம். அதான் நினைக்கிற ஸ்பெஷல். யாருடைய கொண்ட்ரோல்லையும், அதாவது எந்த கவர்மெண்டுடைய கொண்ட்ரோல்லையும். இப்ப இந்த கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்துல நாங்க ஈடுபட போறோம். இந்த கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தை எந்த நாடாவது தடை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் எந்த நாட்டாலையும் முடியாது. ஏனென்றா இந்த கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் இருப்பது மக்களுடைய கொண்ட்ரோல்ல. பிளாக் செயின் டெக்னாலஜி உருவாக்கப்பட்டிருக்கின்றதே. அதனால யாரும் இந்த வர்த்தகத்தை கட்டுப்படுத்த முடியாது. 24 மணித்தியாலமும் இந்த வர்த்தகம் நடைபெற்று கொண்டிருக்கு. அதாவது இந்த வர்த்தகத்துல ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல உள்நாட்டு பிசினஸ் யாரெல்லாம் செய்யறாங்களோ இவங்க எல்லாரும் ஒரு அனர்த்தம் வந்தீங்கன்னு சொன்னா, ஒரு மழை பெஞ்சிங்கன்னு சொன்னா இவங்களோட எல்லா பிசினஸும் அடிபட்டு போயிடும், நின்றும். ஆனா கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்துல ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டால், எந்த அனர்த்தம் வந்தாலும் என்ன நடந்தாலும் இந்த கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கு. இப்ப மழை பெய்யுது, நான் என்ன செய்யல, ஒரு பிசினஸ் ஒன்று செய்யறேன்டா, என்னால செய்யலுமா? செய்ய முடியாது. ஆனாலும் இந்த கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்துல நான் ஈடுபடணும்டா, ஒரு மழை பெய்ஞ்சாலும் என்னுடைய வீட்டுல இருந்து கொண்டு, இந்த உலகத்துல நான் எந்த நாட்டிலையும் எந்த மூலையிலையும் இருந்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு வர்த்தகம் தான் கிரிப்டோ கரன்சி வர்த்தகம். யாரோடையுமே எந்த சம்பந்தமும் இல்லாம நம்ம ஒரு ஏசி ரூம் கைந்து செய்யக்கூடிய வர்த்தகம். அப்ப அதனால இந்த உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் இந்த வர்த்தகத்துல மேற்கொள்ள முடியும். அதான் இதுல ஸ்பெஷல். அடுத்த இதுல இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு தெரியும் இந்த கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் என்பது ஆரம்ப காலத்துல ஃபாரினர்ஸும் வெள்ளக்காராக்கள் என்ன செஞ்சாங்க, செஞ்சுக்கிருந்தாங்க. தமிழ் மொழியில படிப்பிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. இது எப்ப நம்மளுடைய தமிழ் மொழியில பேசக்கூடிய மக்களுக்கு தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொரோனா வைரஸ் ஏற்பட்டதுதான் 2020ஆம் ஆண்டு. அந்த 2020, 21, 19 காலப்பகுதிக்குள்ள வந்த ஒரு நம்முடைய தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அந்த கிரிப்டோ கரன்சி வர்த்தகம். ஆனா பாருங்க, உலகத்துல ஏற்கனவே அதாவது அந்த ஃபாரினர்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த வர்த்தகத்துல ஈடுபட்டு கொண்டே வந்திருக்காங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இது வந்து எப்ப அறிமுகப்படுத்தப்படுதுன்னா, இந்த எல்லாம் லாக்டவுன் ஆன துண்டுங்க. அதாவது எல்லாமே, அதாவது நாங்க வீட்டில இருந்து கொண்டுதான் என்ன செய்யணும், நீங்க என்ன செய்யறதாலும் வீட்டிலே இருக்கணும், வைரஸ் பரவிடப்படா அப்படிங்கிற நிலைமை இன்னொரு முறை வந்துட்டு வைங்க. அதுக்கு நாம தயாரா? ஊரடங்கு சட்டத்தை நம்ம நாட்டுல போட்டுட்டாங்க. இப்ப நாங்க சாப்பிடணும், நாங்க உழைக்கணும் அப்படின்னா எங்களால வெளியே போய் பிசினஸ் பண்ணலுமா? முடியாது. அதை பத்தி அரசாங்கத்துக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா நாங்க அப்படி உழைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட இருப்போம். அப்படி உழைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்லாம் கிடைக்கும். அப்ப அதனால மீண்டும் ஒரு கொரோனா வைரஸ் அல்லது மீண்டும் ஒரு லாக்டவுன் ஏற்பட்டால் அதுக்கு நாங்க தயாரா என்ற விடயத்தையும் யோசிக்கணும். அப்ப அதுக்கு மிக பொருத்தமான வர்த்தகம் இந்த கிரிப்டோ கரன்சி வர்த்தகம். சோ இப்படியான தன்மைகளை கொண்ட வர்த்தகமாக தான் இந்த கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் காணப்படுகிறது. இதனாலதான் இந்த கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்துல நாங்க ஈடுபட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்கோம். ரைட். இப்ப நாங்க இந்த கிரிப்டோ கரன்சியை பற்றி ஒரு வரலாறை பத்தி பார்த்தோம், இதனுடைய வளர்ச்சியை பத்தி பார்த்தோம், நிறைய விஷயங்களை பார்த்தோம். இப்ப நாங்க அடுத்து பார்க்க போற விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்ல இருக்கக்கூடிய வகைகள் என்ன, எது ஹலாலான ட்ரேடிங், எது ஹராமான ட்ரேடிங், எந்த ட்ரேடிங்ல லொஸ்ட் இருக்கு, எந்த ட்ரேடிங்ல லொஸ்ட் இல்ல, எது பாதுகாப்பான ட்ரேடிங், எதை நாங்க செய்யறோம், இந்த கோர்ஸ்ல இந்த கோர்ஸை பத்தின விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி இனிமேல் நாங்க பார்ப்போம். எங்களுடைய ஸ்கிரீனை ஷேர் பண்ணி அந்த விஷயங்களை பேசுவோம். ரைட். த கிரிப்டோ இன் தமிழ். உங்களுக்கு தெரியும், நான் இந்த விஷயத்தை ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஆரம்ப காலத்துல இந்த கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தை பற்றி கற்பிக்கிறதுக்கு தமிழ் மொழியில கற்பிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. இருந்தாலும் அஷ்ரப் டிவி என்ன செய்யுது அப்படின்னு கேட்டா, உலகத்திலே வந்து கிட்டத்தட்ட 16க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இந்த கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தை கற்றுக் கொடுத்திருக்கோம். அந்த அடிப்படையில இன்றைக்கு உங்களுக்கும் தமிழ் மொழியில இந்த வர்த்தகத்தை பற்றிய விளக்கம், இந்த வர்த்தகத்தை பற்றி கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனவே மேக்சிமம் பயன்படுத்திக் கொள்ளுங்க. இது உங்களுக்கு தெரியும், என்னை பற்றிய ஒரு இன்ட்ரோடக்ஷன். அதாவது பைனான்ஸுடைய அந்த 3 கற்கை நெறிகளை பூர்த்தி செஞ்சு ஒரு அனுமதி அளிக்கப்பட்ட, உத்தியோகபூர்வ சான்றிதழ் அளிக்கப்பட்ட ஒரு நபர் தான் உங்களுக்கு தெரியும். ரைட், நாங்க ப்ரோக்ராம்குள்ள போவோம்.
ரைட். நாங்க ஏற்கனவே பார்த்தோம் கிரிப்டோ கரன்சியை பத்தி தான் இவ்வளவு நேரம் நாங்க பேசினது. ஆனா இப்ப நாங்க பார்க்க போறோம் இந்த கிரிப்டோ கரன்சி எப்படி 2009ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது என்ற விடயத்தை பத்தி பார்ப்போம். அதாவது ஆரம்ப காலத்துல எங்களுடைய பொருளாதார முறை எப்படி இருந்ததுன்னா பண்டமாற்று முறை. பண்டமாற்று முறை என்ன? எனக்கிட்ட அரிசி இருக்கு, உங்கள்ட்ட பருப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா, எனக்கு பருப்பு தேவைப்படும், உங்களுக்கு அரிசி தேவைப்படும். இப்ப நாங்க மாத்திக்கொண்டோம், எங்களுடைய பொருளாதார தேவை நிறைவடையும். அப்ப பண்ட மாற்று முறைன்னு சொல்றது பொருளை கொடுத்து பொருளை வாங்குறது. அப்ப எங்களோட பொருளாதார தேவை நிறைவடையுது. அப்ப அந்த டைம்ல நாணயங்கள், பணம் அப்படி எல்லாம் ஒன்று இருக்கல். அதுக்கு பிறகு அறிமுகமாகுது. அதுல ஏற்பட்ட சிக்கலால, பண்டமாற்று முறையில் ஏற்பட்ட சிக்கலால உலகத்துக்கு தங்கம் அறிமுகப்படுத்தப்படுது. அப்ப தங்கத்தை கொடுத்து என்ன செய்றாங்க? அரிசி வாங்குறாங்க, பருப்பு வாங்குறாங்க, பொருட்கள் வாங்குறாங்க. அதுக்கு பிறகு அறிமுகப்படுத்தப்படுகின்றது மெட்டல் காயின்ஸ், அதாவது குட்டி நாணயங்கள். அதாவது நாங்க இன்றைக்கு மிக மிக அரிதாக, மிக மிக குறைவாக பயன்படுத்துற ஒரு விஷயம் என்ன? மெட்டல் காயின்ஸ், இந்த குட்டி நாணயங்கள். இப்ப பாருங்க, இந்த 3 வளர்ச்சியில உங்களுக்கு விளங்கியிருக்கும். இப்ப நாங்க பண்டமாற்று முறை பயன்படுத்துறோமா? யோசிச்சு பாருங்க, பயன்படுத்தல. அதே மாதிரி தங்கத்தை கொடுத்து பொருள் வாங்குறதுக்கு பயன்படுத்துறோமா? இல்ல, பயன்படுத்தல. அதே மாதிரி மெட்டல் காயின்ஸ் இப்ப என்ன நடக்குது? குட்டி நாணயங்களுடைய வளர்ச்சி என்ன செய்யுது? குறைஞ்சு கொண்டு வருது. அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க, காலப்போக்குல மாற்றம் ஏற்பட்டு கொண்டு வருகின்றது. ஆனா இப்ப நாங்க பயன்படுத்துறது பாருங்க, பேப்பர் மணி. இந்த பேப்பர் மணியை நாங்க இப்ப பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அதிகமாக. இது எப்பயோ அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த பேப்பர் மணி. அதுக்கு பிறகு அறிமுகப்படுத்தப்படுகின்றது பிளாஸ்டிக் கார்டு. அது என்ன பிளாஸ்டிக் கார்டு அப்படின்னு கேட்டா, நாங்க இன்னைக்கு பயன்படுத்துற ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு. அதாவது நாங்க ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு பாவிக்கணும்னா என்ன அர்த்தம்? பேங்க் சிஸ்டம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்படுது. அப்ப பேங்க் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதால பேங்க் சிஸ்டத்துக்குள்ள நாங்க என்ன செய்யறோம்? உள்வாங்கப்படுறோம். அதுக்கு பிறகு அறிமுகப்படுத்தப்படுகின்றது எலக்ட்ரானிக் மணி. எலக்ட்ரானிக் மணி என்ன? முந்தி பேங்க் சிஸ்டம் இருக்கக்குள்ள என்ன செஞ்சோம்? ஒரு ஆள் வெளிநாட்டுல இருந்தாலும் அல்ல வெளி ஊர்கள்ல இருந்தாலும் அவருக்கு நாங்க காசு அனுப்பணும்னா பேங்குக்கு போய் தான் காசு அனுப்பணும். அப்படி ஒரு நிலைப்பாடு இருந்தது. ஆனா பிறகு என்ன செஞ்சாங்கண்டா, இருந்த இடத்துல இருந்தே ஒரு ஆளுக்கு காசு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எலக்ட்ரானிக் மணியை உருவாக்குறாங்க. நாங்க இன்னைக்கு பயன்படுத்துற ஆன்லைன் பேங்கிங். ரைட். அதுக்கு பிறகு அறிமுகப்படுத்துறாங்க 2009ஆம் ஆண்டு, அதான் கிரிப்டோ கரன்சி. அதாவது இந்த கிரிப்டோ கரன்சி ஏன் உருவாக்கப்பட்டது என்றால், மிக பிரதானமான நோக்கம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பணங்கள், அதாவது ஒவ்வொரு நாட்டினுடைய பணங்களும் யாருடைய கொண்ட்ரோல்ல இருக்குண்டா அந்தந்த நாட்டினுடைய கொண்ட்ரோல்ல காணப்படுகின்றது. இப்ப உதாரணமாக ஸ்ரீலங்காவில ஸ்ரீலங்கன் ருபீஸ், இந்தியாவில இந்தியன் ருபீஸ் எல்லாம் பாவிக்கிறோம். சரியா? இப்ப அந்த அடிப்படையில இப்ப ஒரு நாடு என்ன செய்யுதுண்டா, இப்ப இலங்கை எடுப்போமே, இலங்கை ஒரு 1000 ரூபாய் காசு நாங்க இன்னைக்கு பாவிக்கிறோம். 1000 ரூபாய் தாள் ஒன்று. இந்த 1000 ரூபாய் தாள் இனி செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டா, அந்த 1000 ரூபாய் காசு நீங்க எத்தனை லட்சக்கணக்குல அந்த 1000 ரூபாய் காசு தாள் நீங்க எத்தனை 1000 வச்சிருந்தாலும் அது பெறுமதி இல்லாம தான் போகும். வெறும் தாளாக மட்டும்தான் கணக்கெடுக்கப்படும். அப்ப ஒரு பணத்தினுடைய அந்த கொண்ட்ரோல் யாருக்கிட்ட இருக்குண்டா, அந்த கவர்மெண்ட் கிட்ட இருந்தது. அப்ப இவங்க சட்டோஷி நாகமோட்டோ பாக்குறாரு எப்படின்னா, யாருடைய கொண்ட்ரோல்லையும் இல்லாத ஒரு கரன்சியை உருவாக்கணும். அந்த கரன்சி எப்படி இருக்கணும்டா, அது ஒரு கரன்சியா இருக்கக்கூடாது, ஒரு நாணயமா இருக்கக்கூடாது. அது ஒரு சொத்தாக, ஒரு அசெட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான். அதுவும் ஒரு பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில இந்த கிரிப்டோ கரன்சியை உருவாக்குறாங்க. அப்ப இதுக்காக 2009ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்த கிரிப்டோ கரன்சி. அடுத்தது இந்த கிரிப்டோ கரன்சி உருவாக்கப்பட்டதுக்கான இன்னும் ஒரு காரணம் என்னன்னா, இன்ஃபிளேஷனை தாண்டி ஒரு வருமானம் சம்பாதிப்பது. அதாவது இன்றைக்கு நாங்க அதிகமாக கேள்விப்படுற விஷயம் என்ன எங்களுடைய நாட்டுல? பணவீக்கம். பணவீக்கம். அந்த பணவீக்கத்தை தாண்டி ஒரு வருமானம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கிரிப்டோ கரன்சி. அதை பத்தி பின்னால பார்ப்போம். அப்ப பாருங்க, காலம் எப்படி மாறிக்கொண்டு வருதுன்னு பாருங்க. ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு பொருளாதார முறை வந்து கொண்டிருக்கு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நாங்க பேங்க் சிஸ்டத்தை எடுப்போம் உதாரணமா. இன்றைக்கு நாங்க பேங்க் சிஸ்டம், அதாவது யாருக்கு, இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபருக்கு பேங்க் அக்கவுண்ட் இல்லாத யாரும் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. யாருமே இல்லை. ஏன்? பிறந்த பிள்ளைக்கு கூட இன்னைக்கு பேங்க் அக்கவுண்ட் திறக்கிறாங்க. ஆனா நம்ம ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தோம்? பண்டமாற்று முறையில இருந்தோம். அப்ப பண்டமாற்று முறையில இருந்த நம்ம இன்றைக்கு பேங்க் அக்கவுண்ட் இல்லாத யாருமே இருக்க முடியலண்டா, அந்த அளவு காலம் வளர்ந்திருக்குண்டா. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு காலத்திலையும் கிரிப்டோ கரன்சியா இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக் மணியா இருந்தாலும் சரி, பேங்க் சிஸ்டமா இருந்தாலும் சரி, எல்லாரும் இந்த நிலைமைக்குள்ள உள்வாங்கப்பட்டு தான் ஆகணும். அப்ப கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்துல நம்மளுடைய எல்லா மக்களும் எப்பயாவது ஒரு நாள் ஈடுபட்டே தீருவாங்க. அப்ப நாங்க எந்த அளவுக்கு அவசரமா இதுல உள்நுழைறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு பெனிஃபிட் அடைஞ்சு கொண்டு போக முடியும். ரைட். இப்ப நாங்க பார்ப்போம், ஒரு மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஒரு மனிதனுடைய பார்வை 2 பார்வை இருக்கும் ஒரு மனிதனுக்கு. ஒன்று பாசிட்டிவ் வியூ பாயிண்ட்ல பாக்குற மனுஷன் இருக்கான், ரெண்டாவது ஒரு சம்பவத்தை நெகட்டிவ் வியூ பாயிண்ட்ல பாக்குற மனுஷன் இருக்கிறான். உதாரணமா இப்ப நீங்க பாருங்க, ஸ்கிரீன்ல பாருங்க, ஒரு புலி ஒன்று இருக்குது. ஒரு புலி ஒன்று என்ன செய்யுது? அதுல குட்டிய உண்மையா என்ன செய்யும்? சாப்பிடுமா? சாப்பிடாது.
ஒரு புலி, ஒரு தாய் புலி அதோட குட்டி என்ன செய்யும், பாதுகாப்பா தூக்கி கொண்டு போறதுக்காக அதோட கழுத்தை பிடிச்சுதான் தூக்கி கொண்டு போகும். அது அதோட சிஸ்டம், அது அதனுடைய முறை. அப்ப இத பாசிட்டிவ் வியூ பாயிண்ட்ல பாக்குறவனுக்கு தெரியும், இது வந்து அதோட தாயை குட்டியை பாதுகாக்கிறதுக்காக, தாய் குட்டியை பாதுகாக்கிறதுக்காக குட்டியை தூக்கி கொண்டு போகுது இப்படின்னு சொல்லி யோசிப்பான். இதுவே ஒரு நெகட்டிவ் வியூ பாயிண்ட்ல இருக்கிற மனுஷன் எப்படி யோசிப்பான்டா, அங்க பாருங்க அந்த புலி வந்து அந்த குட்டியை சாப்பிடுது, அதுல தாயை குட்டியை சாப்பிடுது, இப்படி இந்த கதையை கட்டி விட்டுருவான். அப்ப இப்படி சில விஷயங்களை நம்மளுடைய மக்கள் வந்து செய்யறதாலதான் நிறைய விஷயங்கள்ல பாதிப்புகள் ஏற்படுகின்றது. அதே போலதான் இந்த கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் நீங்க நல்லா வழங்கணும். ஏற்கனவே நான் இந்த கிரிப்டோ கரன்சி பத்தின விஷயங்கள்ல பேசினேன். அந்த பேசின விடயங்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கும். கிரிப்டோ கரன்சி என்பது ஒரு ஸ்கேமா அல்லது கிரிப்டோ கரன்சிங்கிற பேர்ல ஸ்கேம் பண்ணாங்களாங்கிற விஷயம் உங்களுக்கு வழங்கியிருக்கு. எனவே உங்களுக்கு தெரியும் கிரிப்டோ கரன்சி என்பது 100% பாதுகாப்பான ஒரு சொத்து, ஒரு அசெட். இதை வழங்காத மக்கள் தான் என்ன சொல்லுவாங்க, அதை பத்தி பிள்ளையா பேசுவாங்க. அப்ப நீங்க வந்து இந்த கிரிப்டோ கரன்சியை, அதாவது எப்பவுமே ஒரு விஷயத்த நீங்க ஒரு ஆளுகிட்ட தெரிஞ்சு கொள்ளணும்டா அந்த துறையில அவருக்கு அதை பத்தி என்ன தெரியுங்கிறத பாருங்க. அதான் கடுமுக்கி. அவர் அந்த துறையில என்ன செஞ்சிருக்காருங்கிறத பாருங்க, என்ன கோர்ஸ் முடிச்சிருக்காருன்னு பாருங்க. அந்த அடிப்படையில தான் உங்களுக்கு நாங்க இந்த கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். ரைட், இப்ப பார்ப்போம் இன்ஃபிளேஷன் டிஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம் பணச்சுருக்கம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்ப்போம். ரைட், இப்ப பாருங்க, இன்றைக்கு நாங்க அதிகமா கேள்விப்படுற விஷயம் என்ன, பணவீக்கம் அப்படின்னு கேள்விப்படுறோம். இந்த பணவீக்கம்னா நம்ம மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது சரியா என்னன்னு. அதாவது 1929 ஆண்டுல உங்கள்ட்ட ஒரு 1000 ரூபாய் காசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா, உங்கள்ட்ட ஒரு 1000 ரூபாய் காசு நீங்க 1929 ஆண்டுல என்ன செய்றீங்க, வச்சிருக்கீங்க. அந்த காலத்துல இந்த 1000 ரூபாய் எப்படி பார்க்கப்பட்டிருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்றைய காலத்துல ஒரு 10,000 ரூபாய் ரேஞ்சுக்கு அந்த காலத்துல 1000 ரூபாய் பார்க்கப்பட்டிருக்கு இல்லையா. அப்ப அந்த 1000 ரூபாய் காசை கொடுத்து நீங்க 1929 ஆண்டு எவ்வளவு பொருட்கள் வாங்கியிருக்கலாம் யோசிச்சு பாருங்க. நிறைய பொருட்கள் வாங்கியிருப்பீங்க. பிறகு காலம் போகுது, 1960 ஆண்டு ஆகுது, நீங்க வாங்கக்கூடிய பொருட்கள் எண்ணிக்கை என்ன செய்யுது, அதே 1000 ரூபாய்க்கு குறையுது, குறைவடைஞ்சு கொண்டு வருது. பிறகு இன்னும் கொஞ்சம் காலம் போது அங்க கடைக்கு போனா 1000 ரூபாய் காசை கொடுத்தா பொருட்களுக்கு விலை கூடிட்டு கொண்டு போட்டு கொஞ்சம் குறைவான பொருட்கள் எல்லாம் தருவாங்க. பிறகு 2020 ஆண்டு இன்னும் பொருட்கள் எண்ணிக்கை குறையுது. பிறகு 2025 ஆண்டுல நாங்க நிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு 1000 ரூபாய் காசு இருந்தா எங்களால இப்ப என்ன வாங்கலும், ஒரு அங்கர் வாங்கலுமா, ஒரு அங்கர் கூட வாங்க முடியாது. 1100 ரூபாய் கிட்ட போகுது. அப்ப யோசிச்சு பாருங்க, காலப்போக்குல, அதாவது 1929 ஆண்டுல இருந்ததும் 1000 ரூபாய், இன்றைக்கு 2025 ஆண்டுல இருக்கிறதும் அதே 1000 ரூபாய் தான். இப்ப வாங்கக்கூடிய பொருட்கள் எண்ணிக்கை என்ன நடக்குது, குறைஞ்சு கொண்டு வருகிறது. இதற்கு பேரு தான் நாங்க சொல்லுவோம் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பணவீக்கம் எதால ஏற்படுது அப்படின்னா, நம்மளுடைய கரன்சிகள் நம்மளுடைய நாட்டு கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிறதால ஏற்படுது. இது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம் என்னன்னு கேட்டா, பிளாக் மணிகள் உருவாகுது. அதாவது பிளாக் மணிகள் எப்படி உருவாகும், நிறைய பேர் இந்த பிளாக் மணிகள் என்ன செய்யறது, பிரிண்ட் பண்ணி எடுக்கிறது. இதனாலேயும் இந்த பணவீக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கு. அப்ப இதெல்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னு கேட்டா, எங்கட நாட்டு கரன்சியில நாங்க உழைக்கிறதாலதான் இந்த பணவீக்கம் ஏற்படும். அப்ப இந்த பணவீக்கத்தை தாண்டி நாங்க ஒரு வருமானம் சம்பாதிக்கணும்டா, அதுக்காகத்தான் கிரிப்டோ கரன்சி உருவாக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி தான் நாங்க இப்ப பார்ப்போம். ரைட், இப்ப உங்ககிட்ட பாருங்க, உங்கள்ட்ட 2012 ஆண்டு ஒரு பிட்காயின் இருந்துக்கிறேன்டா, நீங்க ஒரு அளவான பொருட்கள் வாங்கியிருப்பீங்க. பிறகு 2013 ஆண்டுல அதே ஒரு பிட்காயின் உங்கள்ட்ட இருந்தாலும் கூட என்ன செஞ்சிருக்கலாம், அதை விட கூடையான பொருட்களை வாங்கிக்கலாமே தவிர இன்னும் குறைவான பொருட்கள் வாங்கிடாது. 2014 ஆண்டு என்ன செய்யுது, இன்னும் பிட்காயின் பெறுமதி கூடுது. கூடினோட என்ன நடக்குது, இன்னும் வாங்கக்கூடிய பொருட்கள் எண்ணிக்கை கூடுது. பிறகு 2023 ஆண்டுல பார்த்தோம்னா ஒரு பிட்காயின் ஒரு கார் வாங்குற அளவுக்கு அதிகரிச்சு. யோசிச்சு பாரு. இப்ப 2025 ஆண்டு எடுத்துக்கொண்டோம்டா ஒரு பிட்காயின் 3,30,00,000 போகுது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு கார் வாங்கலாம், காணி வாங்கலாம், வளவு வாங்கலாம், வீடு கட்டலாம், நம்ம நினைச்ச நாட்டுக்கு நினைச்ச பயணம் போகலும். அப்ப யோசிச்சு பாருங்க, இது எல்லாத்துக்கும், அதாவது 3 கோடினா அவரும் கோடீஸ்வரன். அப்ப அந்த அளவுக்கு ஒரு பிட்காயினுடைய பெறுமதி அதிகரிச்சுக்கிட்டா இதுக்கு பேர் தான் நாங்க சொல்லுவோம் டிஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம், பணச்சுருக்கம். அப்ப இந்த பணவீக்கத்தை தாண்டி ஒரு சம்பாத்தியம் ஒன்று சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்காகத்தான் நாங்க டொலர்ஸ்ல சம்பாதிக்கணும், அதுக்காகத்தான் நாங்க கிரிப்டோ கரன்சியில சம்பாதிக்க வேணும். உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றோம், டொலர்ஸ். உங்களுக்கு தெரியும் 2009 ஆண்டுல ஒரு டாலர் வந்து வெறும் 115 ரூபாய் 120 ரூபாய் தான். ஆனா அந்த 2025 ஆண்டுல ஒரு டாலர் பெறுமதியை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 315 ரூபாய். யோசிச்சு பாருங்க. அப்ப இதுக்காக நாங்க என்ன செய்யணும், டொலர்ஸ்ல சம்பாதிக்கணும். இதுக்காக நாங்க கிரிப்டோ கரன்சில சம்பாதிக்க வேண்டிய ஒரு கடமையில இருக்கு. ரைட், இப்ப பார்ப்போம் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச். கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற விஷயத்த தெளிவா வழங்கும். நிறைய பேருக்கு இந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் எப்படி வழங்கப்படுத்துன்னு தெரியாது. நிறைய பேருக்கு இதை விளங்குறதும் இல்லை. அதாவது நீங்க இது சிம்பிளா வழங்கணும் எப்படின்னா, இந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, உலக வங்கி இப்படின்னு நீங்க சிம்பிளா வழங்கலாம்.
அதாவது இப்ப எங்களுடைய உள்நாட்டு வங்கிகள் என்னென்ன இருக்கு சொல்லுங்க அப்ப. பிஓசி, HNB, பீப்புள்ஸ் பேங்க், அமானா பேங்க், இப்படி பல பேங்க்ஸ் இருக்கு. இதெல்லாம் என்ன எங்களுடைய உள்நாட்டு வங்கிகள். சரியா? அதாவது இந்த உள்நாட்டு வங்கிகள்ல யாரு கஸ்டமரா இருக்கலும் நம்மளுடைய நாட்டு மக்கள் மட்டும்தான் கஸ்டமரா இருக்க முடியும். ஆனா உலக வங்கி அப்படின்னு என்னன்னு கேட்டா உலகத்தில் இருக்கக்கூடிய சகல மக்களும் என்ன செய்யலாம், அந்த பேங்குடைய கஸ்டமராக இருக்கலாம். அந்த உலக வங்கிக்கு பேர் தான் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சிம்பிளா நீங்க வழங்கிக்கொள்ளும். இப்ப உள்நாட்டு வங்கிகள்ல நோக்கம், அதாவது உள்நாட்டு வங்கிகளுக்கும் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுகளுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பார்ப்போம். அதாவது உள்நாட்டு வங்கிகளுக்கு உள்நாட்டு வங்கிகள்ல பிரதான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒவ்வொரு உள்நாட்டு வங்கிகளும் தான் மாத்திரம் உழைச்சு கொண்டு போறதுதான் அந்த உள்நாட்டு வங்கிகளினுடைய நோக்கம். மக்களுக்கு உழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துவோம் அப்படிங்கிற நோக்கம் அவங்களுக்கு இல்லை. ஆனா இந்த உலக வங்கிற நோக்கம் அல்லது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சிற நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எக்ஸ்சேஞ்சும் உழைக்கணும் அல்லது அந்த பேங்கும் உழைக்கணும், நாங்களும் உழைக்கணும், மக்களும் உழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச். அதுவும் இல்லாம ஒரு தனிப்பட்ட நாடு இல்லாம உலகத்தில் இருக்கக்கூடிய சகல மக்களும் அதுல உழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச். அப்ப உலக வங்கிக்கும் உள்நாட்டு வங்கிக்கும் நீங்க தெளிவான ஒரு ஒரு வேறுபாட்டை நீங்க அறிஞ்சு கொள்ள வேணும். ரைட். இப்ப உலக வங்கிகள் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுகளுக்கு உதாரணமா கிட்டத்தட்ட 700க்கு மேற்பட்ட எக்ஸ்சேஞ்சுகள் இந்த உலகத்துல காணப்படுகின்றது. அதாவது இந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் உங்களுக்கு சொன்னேன், நான் மக்கள் உழைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி இருக்காங்கன்னு சொன்னேனே, அந்த உழைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த கிரிப்டோ கரன்சி ரேடிங். அதாவது இந்த கிரிப்டோ கரன்சி ரேடிங் செய்யறதுக்குரிய அனுமதி எங்க எங்களுக்கு கிடைக்குதுண்டா இந்த உலக வங்கி இந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கின்றது. அதாவது இந்த கிரிப்டோ கரன்சியை வாங்குறதும் விற்கிறதும் செய்யற இடம் தான் இந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச். இதுக்கு உதாரணமாக பைனான்ஸ், குக்கோயின், ஜெமினி, ஓகேஎக்ஸ், இப்படி பல 700க்கும் மேற்பட்ட எக்ஸ்சேஞ்சுகள் உலகத்துல காணப்படுகின்றது. யோசிச்சு பாருங்க, இந்த கிரிப்டோ கரன்சி ரேடிங் செய்யறதுக்குரிய அனுமதி நம்மளுடைய உள்நாட்டு வங்கி தருகுதா? இல்ல. எங்க தருகுதுன்னா இந்த உலக வங்கி தான் தருகின்றது. அப்ப எங்களுடைய பணத்தை நாங்க எங்களுடைய எக்ஸ்சேஞ்சுகள்ல, அதாவது எங்களுடைய உலக வங்கியில எங்களோட பணத்தை வச்சுக்கொண்டா நாங்க என்ன செய்ய போறோம், இந்த கிரிப்டோ கரன்சி ரேடிங்க செய்ய போறோம். அந்த அடிப்படையில உலகத்தில் 700க்கும் மேற்பட்ட எக்ஸ்சேஞ்சுகள் காணப்படுகின்றது. இந்த 700க்கும் மேற்பட்ட எக்ஸ்சேஞ்சுகள் இருந்தாலும் இந்த எக்ஸ்சேஞ்சுகள்ல நாம எதை தெரிவு செய்யறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதாவது நீங்க நல்லா வழங்கணும். நாங்க எப்போதுமே ஒரு விஷயத்தை தெரிவு செய்ய போறோம் அப்படின்னு கேட்டா முதலாவது அது பாதுகாப்பா இருக்கணும். 2வது அதுல அதில் உள்ள அதனுடைய அந்த பேக்ரவுண்ட பத்தி பார்க்கணும். அது எந்த நிலைமையில இருக்கின்றது. அதாவது இப்ப உலகத்தில் 700க்கும் மேற்பட்ட எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குத்தானே, அது எந்த எக்ஸ்சேஞ்ச் தரத்துல இருக்கு, முதலாவதுல இருக்கா, 5வதுல இருக்கா, அல்லது 700வதுல இருக்காங்கிறதையும் பத்தி பார்க்கணும். அதாவது இந்த உலகத்தில் 700க்கும் மேற்பட்ட எக்ஸ்சேஞ்சுகள் இருந்தாலும் நம்பர் 1, இந்த 700க்கும் மேற்பட்ட எக்ஸ்சேஞ்சுகள்லையும் நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் இந்த பைனான்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்ச். அப்ப நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களோட பைனான்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சில் உலக வங்கியில தான் எங்களோட காசை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்வோம், டாலர்ஸ்ல எங்களோட காசை வச்சுக்கொண்டு இந்த ரேடிங்க பண்ண போறோம். ரைட். அந்த விஷயத்தை நீங்க நல்லா விளங்கணும். நான் ஏன் இந்த பைனான்ஸ் ஒரு உலகத்திலே நம்பர் 1 இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டால், இந்த உலகத்திலே வந்து செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதை பத்தி பின்னால் நாங்க பார்ப்போம். அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் என்னன்னா, இப்ப இலங்கையினுடைய உள்நாட்டு வங்கிகள் உங்களுக்கு தெரியும், நாங்க எல்லாருமே எங்களோட உள்நாட்டு வங்கிகளை காசை போட்டு வைக்கோம். சரியா? இப்ப நாங்க நினைச்சுக்க இருக்கோம் எல்லாரும் காசு போடுறாங்க, அப்ப நாங்களும் காசு போட்டு வைப்போம், அது பாதுகாப்பு தானே அப்படின்னு சிலவங்க யோசிப்பாங்க. சரியா? ஆனா உண்மையான விஷயம் அப்படி இல்லை. எல்லாரும் போடுறாங்கன்னு போட்டு நாம போடுறோம்ல. இதுக்கு பின்னால இருக்கிற விஷயத்த நீங்க விளங்கணும். அதாவது நம்மளோட உள்நாட்டு வங்கிகள் ஏன் பாதுகாப்புன்னு சொல்லி மக்கள் கருதுறாங்கண்டா, அது இலங்கையினுடைய மத்திய வங்கிக்குள்ள பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த பேங்குகள். சரியா? அதனாலதான் இந்த பிஓசி, இந்த HNB, இந்த பேங்குகள் எல்லாத்தையுமே நம்பி மக்கள் என்ன செய்யறாங்க, அந்த பேங்குல காசை போட்டு வைக்கிறாங்க. இதே போல இந்த சென்ட்ரல் பேங்க் மாதிரியான ஒரு இடம் தான் இந்த செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், SEC அப்படின்னு சொல்லுவோம். இந்த செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, இந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுகளை பதிவு செய்யற ஒரு இடம் தான் இந்த செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். இந்த செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனுக்கு சுருக்கமான பேர் தான் SEC. இந்த SEC எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, அது வந்து அமெரிக்காவுல, சும்மா வேற ஒரு நாடு இல்ல, அமெரிக்காவுல இருக்கக்கூடிய SECக்கு கீழே பதிவு செய்யப்பட்ட எக்ஸ்சேஞ்சுகள் தான் இந்த பைனான்ஸாக காணப்படுகின்றது. இந்த எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாமே இந்த SECக்குள்ள பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனால 100% பாதுகாப்பான ஒரு இடமாகவும் நம்பர் 1 இடமாகவும் இந்த பைனான்ஸ் காணப்படுகின்றது. இதனாலதான் நாங்க பைனான்ஸ்ல எங்களோட பணத்தை வச்சுக்கொண்டு ட்ரேடிங் பண்ண வேணும். ரைட். இப்ப அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், நாங்க எங்களோட பணத்தை
ஒரு இடத்த போடுறோம்டா அது பாதுகாப்பான இடமா தான் இருக்கணும், அப்பதான் நாங்க போடணும், இல்லைன்னா போட இல்லாதே. அப்ப அந்த அடிப்படையில் இந்த பைனான்ஸ் ஒரு பாதுகாப்பான இடமா அப்படிங்கிற கேள்விக்குரிய ஆன்சர் தான் உங்களுக்கு தெரியும். இலங்கையினுடைய மத்திய வங்கி கிடந்த பேங்குகள் பதிவு செய்யப்பட்டதால தான் நீங்க நம்பி உங்களோட பணத்தை இந்த பேங்க்ல போட்டு வச்சுக்கிறீங்க. நீங்க நினைச்சிட்டீங்களா அந்த 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 பேங்க்ல இருக்கிற காசு உங்களோட கொண்டோல்ல இருக்கு? அப்படி இல்லை. அந்த பேங்குக்குரிய நபர்கள கொண்டோல்லாம் உங்களோட பணம் இருக்கு. அவங்க நினைச்ச இடத்துக்கு போகலாம். ஆனா அதையும் தாண்டி ஏன் நாங்க நம்புறோம் அப்படின்னு கேட்டா இலங்கையினுடைய மத்திய வங்கி கூட பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது போலத்தான் இந்த பைனான்ஸ் என்பது அமெரிக்காவினுடைய வேறொரு நாடு இல்ல, அமெரிக்காவுடைய செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனுக்குள்ள பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனால 100% பாதுகாப்பான ஒரு எக்ஸ்சேஞ்சாக இந்த பைனான்ஸ் காணப்படுகின்றது. இதனாலதான் நாங்க இந்த ரேடிங்க்கு பைனான்ஸை சூஸ் பண்றோம். ரைட், இன்னைக்கு பாருங்க, இது வந்து பைனான்ஸ் ஸ்பெஷல் என்னன்னா, முதலாவது சேஃப். ஏன் அண்டர் SEC தான் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். இந்த SECக்குள்ள இந்த பைனான்ஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதால 100% பாதுகாப்பான, அதாவது எங்களுடைய உள்நாட்டு வங்கிகளை விட பல மடங்கு பாதுகாப்பான இடமாக இந்த பைனான்ஸ் காணப்படுங்க. அதான் இது ஸ்பெஷல். ரெண்டாவது, நீங்க இந்த பைனான்ஸ்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீயா ஓபன் பண்ணிடும், நோ ப்ராப்ளம். ஆனா ஹை செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன். பைனான்ஸ் ஸ்பெஷல் என்னண்டா ஹை செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன். அதாவது நீங்க இந்த பைனான்ஸ்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்டா ஃப்ரீயா ஓபன் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஆனா எல்லாரும் ஓபன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் ஓபன் பண்ண முடியாது, முடியாது. ஏனென்றா இந்த பைனான்ஸ்ல நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்டா முதலாவது உங்களுக்குரிய ஐடென்டி கார்டு இருக்கணும், அல்லது உங்களுக்குரிய டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், அல்லது உங்களுக்குரிய பாஸ்போர்ட் இருக்கணும். இது மூணுல ஏதாவது உங்கள்ட்ட இருந்தா தான் நீங்க என்ன செய்யலாம், பைனான்ஸ்ல அக்கௌண்ட் திறக்கலாம். இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் இல்ல. இன்னும் என்ன கேட்பாங்க அப்படின்னா, அந்த ஐடென்டிட்டில அல்லது டிரைவிங் லைசன்ஸ்ல இதுகள்ல இருக்கிறது நீங்க தானாங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக உங்களுடைய முக அடையாளம் ஃபேஷியல் வெரிஃபிகேஷன் என்ன செய்வாங்க, இந்த பைனான்ஸ் மூலமாக கேட்பாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க ஐடென்டி இருந்தாலும் கூட உங்களோட ஃபேஷியல் வெரிஃபிகேஷனை நீங்க செஞ்சா தான் நீங்க என்ன செய்யலாம், அந்த பைனான்ஸ்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். அப்ப யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் ஏன் உருவாக்கி இருக்காங்க, இந்த செட்டப் ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா ஹை செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன். அதாவது இந்த பைனான்ஸ்ல யாரும் எந்த கள்ள வேலையும் பார்க்கப்பட அப்படிங்கிற ஒரே ஒரு உச்ச நோக்கத்துக்காக என்ன செஞ்சிருக்காங்கடா இந்த பைனான்ஸ்ல இந்த செக்யூரிட்டியை உருவாக்கி இருக்காங்க. இது மட்டுமா செக்யூரிட்டி அப்படின்னு கேட்டால் இல்ல. அதாவது நீங்க உங்களோட பைனான்ஸ்ல இருந்து உங்களோட காசை எடுக்கணும், LKRக்கு மாத்தணும் அப்படின்னு சொன்னால் நீங்க என்ன செய்யலாம், முதலாவது உங்களோட ஜிமெயிலுக்கு கோட் வர மாதிரி செட் பண்ணலாம், ரெண்டாவது உங்களோட போன் நம்பருக்கு கோட் வர மாதிரி செட் பண்ணலாம், அல்லது உங்களோட ஒத்தென்டிகேட்டர் ஆப்புக்கு கோட் வர மாதிரி செட் பண்ணலாம், அல்லது உங்களோட ஃபிங்கரை வச்சா தான் காசு ரிலீஸ் ஆகுற மாதிரி செட் பண்ணலாம், அல்லது உங்களோட முகத்தை காட்டினா தான் காசு ரிலீஸ் பண்ற மாதிரி செட் பண்ணலாம். வேறது நீங்க தனிப்பட்ட முறையில் ஏதாவது பாஸ்வேர்ட் கொடுத்தும் செட் பண்ணலாம். இப்படி பல செக்யூரிட்டிஸ் என்ன செஞ்சிருக்காங்கடா, பல பாதுகாப்பு, எங்களுடைய பணம் பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு செக்யூரிட்டியும் இந்த பைனான்ஸ்ல வச்சிருக்கிறாங்க. அதனால யாரும் எந்த கள்ள வேலையும் பார்க்க முடியாத ஒரு இடமாக இந்த பைனான்ஸ் காணப்படுகின்றது. அதனாலதான் 2017ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட பைனான்ஸ் இன்று வரைக்கும் எந்த விதமான இஷ்யூவும் இல்லாம அழகான முறையில போய்கொண்டிருப்பதற்கான காரணம் ஹை செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன். இல்லண்டா யோசிச்சு பாருங்க, எத்தனையோ ஹேக்கர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் ஆட்கள் இருக்கிறாங்க. இது இந்த பைனான்ஸும் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னா ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜிங்கிற கான்செப்ட் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இது ஒரு பாதுகாப்பான எக்ஸ்சேஞ்சாக உலகமே கருதுகின்றது. இன்னும் சொல்ல போனால் இந்திய நாடு, அதாவது இந்திய நாடு இந்த பைனான்ஸ்ல நீங்க என்ன செய்யுங்க, இந்த கிரிப்டோ கரன்சி ரேடிங் செய்யலாம் இந்திய கவர்மெண்டே அங்கீகரிச்சிருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க இந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒரு எக்ஸ்சேஞ்ச். இது மட்டுமா, இந்தியா மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்ல, நிறைய நாடுகள் என்ன செஞ்சிருக்கு, அங்கீகரிச்சிருக்கு. ஆஸ்திரேலியா. ரைட், அடுத்து பார்ப்போம். இந்த பைனான்ஸ் அடுத்த ஸ்பெஷல் என்னன்னா எனி டைம் வித்ட்ரோல் பண்ணலாம். பைனான்ஸ் என்பது என்ன, உங்களோட பேங்க் தானே. அப்ப நீங்க உங்களோட காசை 24 மணி நேரமும் நீங்க என்ன செய்யலாம், LKR மாத்திக்கொள்ளலாம். அடுத்து ஃபாஸ்ட் டிரான்சாக்ஷன். இந்த பைனான்ஸ்ல உங்களோட காசு இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க உங்களோட நண்பர் உலக நாட்டுல எங்க இருந்தாலும் ₹1 செலவு இல்லாம பைனான்ஸுக்கு நீங்க ₹1 கொடுக்க தேவையில்லை, ₹1 செலவு இல்லாம நீங்க என்ன செய்யலாம், அவருக்கு காசு அனுப்பலாம். அடுத்த கணம் போச்சு. அடுத்த ஈஸி டு ஹேண்டில். பைனான்ஸ் யூஸ் பண்றது வெரி ஈஸி. நீங்க டிகிரி முடிச்சிருக்கணும், பெரிய படிப்பு முடிச்சிருக்கணும், எந்த தேவையும் இல்லை. உங்களுக்கு போன் யூஸ் பண்ண தெரியுமா, நீங்க சிம்பிளா யூஸ் பண்ணிடலாம். அடுத்து வேர்ல்டுல நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் அந்த பைனான்ஸ் காணப்படுகிறது. உலகத்தில் 700க்கும் மேற்பட்ட எக்ஸ்சேஞ்ச் இருந்தாலும் அதுல நம்பர் 1 இருக்கிறது பைனான்ஸ் மாத்திருந்தேன். அடுத்த 24 மணி நேரம் வேர்ல்டுனாலும் அவங்களோட கஸ்டமர் கேர் சப்போர்ட்டை நீங்க பெறலாம். அடுத்தது உலகத்துல பாத்தீங்கன்னா 560 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் இந்த ரேடிங்ல ஈடுபடுறாங்க. அதுல 250 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்களோட காசு எங்க இருக்கு,
இந்த பைனான்ஸ்ல தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, 250 மில்லியன் மக்கள்ல காசு பைனான்ஸ்ல இருக்குண்டா எவ்வளவு பாதுகாப்பான ஒரு இடமா இருக்கு. இது ஏன் நம்புறாங்க? SEC பதிவு செய்யப்பட்டதாலதான் இந்த பைனான்ஸ் வந்து பாதுகாப்பான இடமா காணப்படுகின்றது. ரைட், இப்ப அடுத்து பார்ப்போம் பைனான்ஸோட பேங்கா யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஒன்று தருவாங்க. அது மாதிரி 24 மணி நேரம் உங்களோட காசை நீங்க டிபாசிட் பண்ணலாம். நீங்க உங்களோட காசு சேவிங்கா கூட வச்சிருக்கலாம். அதாவது உங்களோட காசை நீங்க உங்களோட பேங்க்ல வச்சு கொள்றதுக்கும் பைனான்ஸ்ல வச்சு கொள்றதுக்கும் கடன் டிஃபரெண்ட் இருக்கு. உங்களோட பேங்க்ல வச்சு கொண்டால் பணவீக்கம் ஏற்படும். சேர்த்து நீங்க எவ்வளவு காசு சேர்த்து வச்சிருந்தாலும் என்ன செய்யும்? காலப்போக்குல பணவீக்கம் ஏற்படும். ஆனா பைனான்ஸ்ல வச்சிருந்தால் டொலர்ஸ்ல இருக்கும். டொலர்ஸ்ல இருந்தா பணவீக்கத்தை தாண்டி ஒரு வருமானம் சாதாரணமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சேவிங்கா. ரைட், அடுத்த 24 மணி நேரம் நீங்க என்ன செய்யலாம்? வித்ட்ரால் பண்ணி கொள்ளலாம் உங்களோட பைனான்ஸ்ல இருந்து. அடுத்த எதுக்கும் நீங்க பே பண்ணலாம். உதாரணமாக ரீலோட் கூட நீங்க பைனான்ஸ்ல டாலர்ல பண்ண முடியும். அடுத்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து தேர்ட் பார்ட்டி ட்ரான்ஸ்ஃபர், இன்னொரு வாலெட் அட்ரஸுக்கு, இன்னொரு வெப்சைட்டுக்கு, இன்னொரு கம்பெனிக்கு உங்களோட நீங்க காசு அனுப்பணும்டா 24 மணி நேரமும் அனுப்பிடலாம் பைனான்ஸ்ல. ரைட், அடுத்தது பார்ப்போம். சில பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னண்டா, நாங்க ஸ்ரீலங்காவில் இருக்கோம். ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டு நாங்க எப்படி டாலர்ல உழைக்கிறது? எங்களோட காசு எப்படி நாங்க டாலருக்கு மாத்துறது? நாங்க டாலருக்கு மாத்திரண்டா அமெரிக்காவுக்கு தான் போகணும், அல்லது நாங்க டாலருக்கு மாத்திரண்டா எங்களுடைய ஏர்போர்ட்டுக்கு தான் போகணும், வேற எங்கேயும் போகணும் அப்படின்னு யோசிக்கிறேன். அப்படி இல்லை. நீங்க உலக நாடுகள்ல எந்த மூலையில இருந்தாலும், எந்த நாட்டில இருந்தாலும் என்ன செய்யலாம்? உங்களுடைய கரன்சியை நீங்க என்ன செய்யலாம்? கொடுத்துட்டு பைனான்ஸு கிட்ட டாலரை வாங்கி கொள்ள முடியும். அதுக்கு பேரு தான் P2P அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த P2P மூலமா உங்களோட பேங்க்ல இருக்கிற காசை நீங்க என்ன செய்யலாம்? டாலருக்கு மாத்தலாம். அதே போல டாலர்ல இருக்கிற காசை நீங்க உழைக்கிற காசுல என்ன செய்யலாம்? 24 மணி நேரம் உங்களோட பேங்குக்கு நீங்க மாத்திக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அதால நீங்க அமெரிக்காவுக்கு போய் உழைக்கிறல, உலகத்துல எந்த நாட்டுல இருந்தாலும், எந்த மூலையில இருந்தாலும் உழைக்கலாம். ஏன்? இப்போ உலகம் என்பது ஒரு உலக கிராமமாக மாறிவிட்டது. உலகமே இப்போ ஒரு கிராமம். அப்ப எல்லாம் போனுக்குள்ள இருக்கிறதால எல்லாம் சிம்பிளான ஒரு விஷயம். ரைட், இப்பதான் கடும் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரோம். எல்லாருமே அதிகமாக விளங்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்னா உங்களுக்கு தெரியும், வாங்குறது விற்கிறது. ஏன்னா பை அண்ட் செல். இப்ப வாங்குற விற்கிறேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்கும். மார்க்கெட்டுண்டா இப்ப உதாரணமாக நீங்க ஒரு மீன் வாங்க போறீங்க. மீன் வாங்குறேன்னா எங்க வாங்கலாம்? மீன் மார்க்கெட்ல வாங்கணும். அது மாதிரி மரக்கறி வாங்க போறீங்க, வெஜிடபிள் மார்க்கெட்ல என்ன செய்யணும்? மரக்கறி வாங்கணும். அது மாதிரி நீங்க ஒரு புத்தகம் வாங்க போறீங்க, புக் ஷாப்புக்கு தான் போய் தானே என்ன செய்யணும்? புக் வாங்கணும். அது மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சி என்பது, கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் என்பது என்ன? இதுவும் ஒரு வர்த்தகம், பை அண்ட் செல் பண்ணக்கூடிய ஒரு வர்த்தகம். அப்ப இந்த வர்த்தகம் செய்யணும்னா என்ன செய்யணும்? இதுக்கு ஒரு வர்த்தகம், இதுக்கு ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்கணும் இல்லையா? ரைட், அப்படியான மார்க்கெட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த பைனான்ஸ்ல காணப்படுகின்றது. ரைட், இப்ப இந்த கிரிப்டோ கரன்சியில இருக்கக்கூடிய 2 வகையான பிரதானமான மார்க்கெட் காணப்படுகின்றது. முதலாவது ஸ்பாட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இது முதலாவது மார்க்கெட், ஸ்பாட் மார்க்கெட். ரெண்டாவது ஒரு மார்க்கெட் இருக்கு அப்படின்னா ஃபியூச்சர் மார்க்கெட். இப்படின்னு 2 வகையான மார்க்கெட் இந்த கிரிப்டோ இந்த எக்ஸ்சேஞ்சுல காணப்படுகின்றது. அதாவது இதுல நீங்க நல்லா வழங்கணும். நல்ல மார்க்கெட் ஒன்று இருக்கு, கெட்ட மார்க்கெட் ஒன்று இருக்கு. அதாவது நல்ல மார்க்கெட் ஒன்று இருக்கு, கெட்ட மார்க்கெட் ஒன்று இருக்கு. சரி, அதுக்கு முன்னாடி அதை பத்தி பேசுறதுக்கு முன்னால இப்ப உங்களுக்கு நான் பொதுவான ஒரு விஷயத்த சொல்றேன். அதாவது இந்த உலகத்துல நீங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் நல்ல விஷயம் இருக்கும், கெட்ட விஷயம் இருக்கும். சரி, நீங்க மனிதர்கள் எடுத்து பாருங்களேன். நல்ல மனுஷன் இருக்கான், கெட்ட மனுஷன் இருக்கான் இல்லையா? இப்ப நாங்க நல்ல மனிதனோட பழகினோம்னா நாங்க நல்லா வருவோம், கெட்ட மனிதனோட பழகினா நாங்களும் கெட்டு பேத்துருவோம். அப்ப இங்க நீங்க நல்லா வழங்கணும். நல்ல மனிதன் ஆறு, கெட்ட மனிதன் ஆறுன்னு பாக்குறதுக்கு எங்களுக்கு என்ன இருக்கு? எங்களுக்கு இறைவன் தந்த பகுத்தறிவு இருக்கு. அந்த பகுத்தறிவை வச்சு என்ன செய்யலாம்? இவர் நல்லவரா, இவரோட பழகுறாங்கிற முடிவை நீங்க எடுக்கல. அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த உலகத்துல எந்த விஷயத்தை எடுத்தாலும் நல்ல விஷயம், கெட்ட விஷயம் இருக்கிற மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்லயும் நல்ல மார்க்கெட்டும் இருக்கு, கெட்ட மார்க்கெட்டும் இருக்கு. சரியா? நல்ல மார்க்கெட்டும் இருக்கு, கெட்ட மார்க்கெட்டும் இருக்கு. அதுல நல்ல மார்க்கெட் எது, கெட்ட மார்க்கெட் எதுங்கிற விஷயத்தை பத்தி பார்ப்போம். அதாவது இதுல நல்ல மார்க்கெட், இந்த கிரிப்டோ ட்ரேடிங்ல நல்ல மார்க்கெட் எதுன்னு கேட்டால் அதான் ஸ்பாட் மார்க்கெட். அப்ப கெட்டவர் யார் அப்படின்னு கேட்டால் அதான் ஃபியூச்சர் மார்க்கெட். இப்ப ஏன் கெட்டவர், இந்த ஃபியூச்சர் மார்க்கெட் ஏன் கெட்டவர் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்ப்போம். முதலாவது, இது இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு ஹராமாக்கப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஹராம்? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஃபியூச்சர் மார்க்கெட்ல நடக்கக்கூடிய ரேடிங் வந்து சூதாட்டமாக நடக்கப்படுகிறது. இதனால வந்து இது ஒரு ஹராமாக பெரும்பாலான மார்க்க அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த ஃபியூச்சர் மார்க்கெட்டை தடுத்திருக்கிறாங்க. அப்ப அதனால வந்து நாங்க இந்த ஃபியூச்சர் ரேடிங்கை வந்து யாருக்கும் சொல்லி கொடுக்கறதும் இல்லை. ஏனென்றா மக்கள் வந்து நிறைய பேர் லொஸ்ட் ஆகக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஃபியூச்சர் ரேடிங். உங்களுக்கு தெரியும் சூதாட்டம்டா என்ன? நீங்க 2 பேர் காட்டிஸ் விளாடுறீங்க என்று சொன்னா நீங்க 2 பேரும் ஜெயிக்கலாமா? இல்ல, 2 பேரும் ஜெயிக்கலாம். இறுதியில ஒரு ஆள் மட்டும்தான் ஜெயிக்கலாம். நீங்க ஒரு 5 குதிரையை ரேஸுக்கு ஓட விடுறீங்க, 5 குதிரையும் ஜெயிக்குமா? 1 மட்டும்தானே ஜெயிக்கும். எஸ், ஒரு ஆள் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்ப அதே மாதிரி தான்
இந்த ஃபியூச்சர் ரேடிங்கிற கன்செப்ட் வந்து காணப்படுகின்றது எப்படின்னா சூதாட்டம் அடிப்படையில். அப்ப அதனால வந்து இது ஒரு ஹராமான விஷயமாக காணப்படுகின்றது. ரெண்டாவது, இந்த ஃபியூச்சர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, யாரெல்லாம் இந்த ஃபியூச்சர் ரேடிங் செஞ்சாங்களோ இவங்க எல்லாருலயும் 97% மக்கள் வந்து லொஸ்ட் ஆயிருக்கிறாங்க. ஃபியூச்சர் ரேடிங் செஞ்ச 97% மக்கள் லொஸ்ட் ஆயிருக்கிறாங்க. மிச்சம் 3% மக்கள் மாத்திரம் தான் என்ன செஞ்சிருக்காங்க, லாபம் அடைஞ்சிருக்காங்க. ஏன்? அப்ப இது மூலமா உங்களுக்கு விளங்குது மிகப்பெரிய சூதாட்டம் இங்க காணப்படுது. 97% மக்கள் லொஸ்ட் ஆனதாலதான் அந்த 3 பேரும் இன்றைக்கு கோடீஸ்வரனா இருக்கிறான். அப்ப இப்படியான கன்செப்ட் இருக்கக்கூடிய மார்க்கெட் தான் ஃபியூச்சர் மார்க்கெட். அடுத்தது, இந்த ஃபியூச்சர் ரேடிங் நீங்க செய்யணும்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த லொஸ்ட் இல்லாம நீங்க இந்த ரேடிங் செய்யவே முடியாது. அதனால ஒரு லொஸ்ட் செட் பண்ணியே ஆகணும் இந்த ஃபியூச்சர் ரேடிங் நீங்க செய்யறா. அடுத்தது, நீங்க இந்த ஃபியூச்சர் ரேடிங் செய்யறீங்களா, 99 ரேடிங் நீங்க சக்சஸ்ஃபுல்லா செஞ்சாலும் செய்ய மாட்டீங்க, அது வர விளக்கம். 99 ரேடிங் நீங்க சக்சஸ்ஃபுல்லா செஞ்சாலும் கடைசியா ஒரு ட்ரேட் போதும் உங்களுடைய சகல மணியை லொஸ் பண்ணிடும். நீங்க ஒரு $1000 வச்சு $1000 உழைக்கங்கன்னு வைங்களேன். இப்ப நீங்க 100வது ரேட் $2000 ரேட் போடுவீங்க, போட்டா என்ன நடக்கும்? $2000 மொத்தமா லொஸ்ட் ஆகும். இப்படியான ஒரு அபாயகரமான ஒரு ரேடிங் தான் இந்த ஃபியூச்சர் ரேடிங். அதனாலதான் அஷ்ரப் டிவி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், இந்த ஃபியூச்சர் ரேடிங்க யாருக்கும் சொல்லியும் கொடுக்காது, நாங்களும் செய்ய மாட்டோம், உங்களையும் செய்ய வேணான்னு தான் சொல்லுவோம். அதனால ஃபியூச்சர் ரேடிங்குள்ள யாரும் போயிடாதீங்க. அதாவது ஃபியூச்சர் ரேடிங் நாங்க ஏன் செய்யறலன்னு சொன்னா இவ்வளவு காரணம் இருக்கு. இருந்தாலும் நீங்க நல்லா வழங்கணும். முதலாவது, நாங்க அஷ்ரப் டிவியில பிரதானமான நோக்கம் என்னன்னு கேட்டா, எங்களுடைய இலக்கு வந்து இறுதியில சொர்க்கத்துக்கு போறது. சரியா? அப்ப இஸ்லாமிய வழிமுறைப்படிதான் நாங்க இருக்கோம். அப்ப அந்த அடிப்படையில நாங்க ஹராமான ஒரு விஷயம் செய்ய முடியாது. அதனால நாங்க செய்யறல முதலாவது. ரெண்டாவது, நாங்க உழைக்கிறதுக்கான நோக்கம் என்ன, சாரி, நாங்க ரேடிங் பண்றதுக்கான நோக்கம் என்ன, ரேடிங்குக்குள்ள ஏன் வரணும், உழைக்கிற நோக்கம். அப்ப உழைக்கிற வார நாம லொஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இங்க இருக்கக்குள்ள ஏன் இந்த ஃபியூச்சர் ரேடிங்கை நாங்க தெரிவு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. அப்ப அதனால நம்ம ரேடிங் பண்றதுக்கு நோக்கம் உழைக்கிறது. அப்ப உழைக்கக்கூடிய மக்கள்ல நாம என்ன செய்யலாம், உழைக்கலாம். அந்த அடிப்படையில ஃபியூச்சர் ரேடிங் நீங்க யாரும் செய்யக்கூடாது. ரைட். இப்ப அஷ்ரப் டிவி என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால், அதான் ஸ்பாட் மார்க்கெட்ல ரேட் பண்றோம். அதாவது ஸ்பாட் மார்க்கெட் கன்செப்ட் என்னன்னு விளங்கினா தான் இதை பத்தின விஷயங்கள் உங்களுக்கு விளங்கும். அதாவது இந்த ஸ்பாட் மார்க்கெட் கன்செப்ட் எப்படின்னா, இப்ப உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் அடிப்படையில சொல்றேன். சரியா? இதை நீங்க இரண்டு விதத்துல பார்க்கணும். எப்படின்னா, ஒரு நபருக்கிட்ட ஒரு 50 லட்சத்துல காணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? 50 லட்சத்துல காணி இருக்கு. இப்ப இவர் என்ன செய்ய போறாருன்னா, ஒரு மாத்தையில இந்த காணியில பெறுமதியை பார்க்கிறார், ஒரு 60 லட்சம் போகும். ஆனா இப்ப ஒரு மாத்தைக்கு பிறகு பார்த்த உடனே அந்த காணியில பெறுமதி எவ்வளவு போகுது அப்படின்னு கேட்டா 45 லட்சம் போகுது. ரைட். இப்ப இவர் ஒரு முடிவு கொண்டு எடுக்காரு, என்ன, நான் எதிர்பார்த்த பிரைஸ் வரல, 45 லட்சமா மாறிருக்கு. ஆனா இந்த காணி என்கிட்ட எப்படியோ இருக்கு, ஒரு காணி என்கிட்ட ஒரு காணியா அப்படியோ இருக்கு. இப்ப நான் என்ன செய்வேன், இப்ப எனக்கு தற்காலிகமா இந்த பிரைஸ் குறைஞ்சிருக்கு. இப்ப ஒரு வருஷத்துக்கு பிறகு நான் என்ன செய்ய போறேன், அல்ல ஒரு 5 மாத்தைக்கு பிறகு அல்ல ஒரு 2 மாத்தையால நான் விற்க போறேன் அப்படின்னு ஒரு முடிவு கொண்டு எடுக்காருன்னு வைங்களேன். இப்ப ஒரு மாத்தையை விட்டு போட்டு 2 மாத்தையில அந்த காணியில பெறுமதியை பார்க்கிறார், 60 லட்சம் போகுது. அப்ப 2 மாத்தையில இப்ப இவர் என்ன யோசிப்பார், நான் இந்த டைம்ல என்ன செய்யறேன், இந்த காணியை விற்கிறேன், இப்ப எனக்கு என்ன நடக்கும், 10 லட்சம் லாபமா கிடைக்கும். ஆனா ஏற்கனவே அந்த ஒரு மாத்தையில பார்த்த உடனே எனக்கு என்ன நடக்குது, இந்த காணியில பெறுமதி என்ன செய்யுது, குறைஞ்சிருக்கு. அப்ப அதனால நான் விற்கல. அப்ப இதான் ஸ்பாட் மார்க்கெட் கன்செப்ட். அதாவது என்னண்டா இதுல இருக்கிற விஷயம், இங்க கிரிப்டோ கரன்சி நாம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டா, ஸ்பாட் ட்ரேடிங்ல குறைஞ்ச விலையில வாங்குறது. சரியா? கூட விலைக்கு போக்குள்ள மட்டும்தான் விற்கிறது. நோட் த பாயிண்ட். கூட விலைக்கு போக்குள்ள மட்டும்தான் விற்கிறது. அப்ப இந்த டைம்ல எங்களுக்கு நஷ்டம் வருமா? நஷ்டமே வராது. அப்ப நஷ்டமே இல்லாத ஒரு மார்க்கெட் தான் இந்த ஸ்பாட் மார்க்கெட். அதாவது எங்களுடைய கிரிப்டோ கரன்சி, எங்களுடைய காணி, எங்களுடைய வாகனம், எங்களுடைய தங்கம், நாங்க விரும்புற டைமுக்கு வாங்குற, நாங்க விரும்புற டைமுக்கு விற்கிற, அதுக்குரிய ஏற்பாடு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் தான் இந்த ஸ்பாட் மார்க்கெட். அதனால இந்த ஸ்பாட் மார்க்கெட் என்பது 0% லொஸ்ட் இல்லாத, அதாவது எந்த விதமான லொஸ்டும் இல்லாத ஒரு மார்க்கெட்டா காணப்படுறது இந்த ஸ்பாட் மார்க்கெட். சரியா? கிரிப்டோ கரன்சி குறைஞ்ச விலையில வாங்குறது, கூட விலை போல விற்கிறது. தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். அப்ப 0% லொஸ். அடுத்து இந்த ஸ்பாட் மார்க்கெட் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா, ஸ்டாப் லாஸ்ங்கிற கதையே இல்லை. அதாவது உங்களுக்கு தெரியும், ஃபியூச்சர் ரேடிங் நீங்க செய்யணும்டா ஸ்டாப் லாஸ் இல்லாம அந்த ரேடிங் செய்யலாம். ஆனா இந்த ஸ்பாட் மார்க்கெட் கன்செப்ட் ஸ்டாப் லாஸ்ங்கிற கதையே இல்லை. நம்ம குறைஞ்ச விலையில வாங்குறோமா, கூட விலை போக்குள்ள விற்கிறது. சரி, நம்ம வாங்கின பிரைஸை விட மார்க்கெட் இன்னும் குறைஞ்சிட்டா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நம்மகிட்ட வாங்கின கோயின்ற அளவு அப்படியே இருக்கும். 10 பிட்காயின் வாங்கிருக்கோமா, 10 மினிட் அப்படியே இருக்கும். அதுல பெறுமதி கூடும் குறையும், அது சாதாரணமான விஷயம். பெறுமதி கூடும் குறைஞ்சு அதானே மார்க்கெட். அப்ப பெறுமதி குறைஞ்ச டைம்ல நாங்க என்ன செய்யணும்,
விற்காம வச்சுக்கிறது போட்டு பெருமதி கூடிய டைம்ல வித்தம் நடக்கும் எங்களுக்கு லாபத்தோடு எடுக்கலாம். அதான் ஸ்பாட் மார்க்கெட்ற கான்செப்டாக காணப்படுகின்றது. அடுத்தது 100% ஹலாலான ஒரு வர்த்தகம். 100% ஹலாலாக இந்த ஸ்பாட் மார்க்கெட் காணப்படுது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், காணியை நாம குறைஞ்ச விலையில வாங்குறோம், கூட விலை போக்குல விற்கிறோம், ஹலாலான வர்த்தகம். தங்கத்தை குறைஞ்ச விலையில வாங்குறோம், கூட விலை போக்குல விற்கிறோம், ஹலாலான வர்த்தகம். மாணிக்க கல்ல குறைஞ்ச விலையில வாங்குறோம், கூட விலை போக்குல விற்கிறோம், ஹலாலான வர்த்தகம். அதே மாதிரி கிரிப்டோ கரன்சியை குறைஞ்ச விலையில வாங்குறோம், கூட விலை போக்குல விற்கிறோம். காணியும் சொத்துத்தான், தங்கமும் சொத்துத்தான், அது மாதிரி மாணிக்கக்கல்லின் சொத்துத்தான், இந்த வாகனங்களின் சொத்துத்தான், அதே போல கிரிப்டோ கரன்சியும் ஒரு சொத்துத்தான். அப்ப அந்த அடிப்படையில் என்ன செய்யறோம், நாங்க இது ஒரு 100% ஹலாலான வர்த்தகமாக நாங்க கருதல, உலமாக்கள் கருதி கொண்டு இருக்கிறாங்க. அதாவது உலமாக்களுக்கு உதாரணமாக டாக்டர் ஜாக்கிர் நாயக், அவர் தெரியாத நபர்களே இல்லை. டாக்டர் ஜாக்கிர் நாயக் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் ஹராம், ஃபியூச்சர் ட்ரேடிங் ஹராம், லெவரேஜ் ட்ரேடிங் ஹராம், ஆனால் நீங்க ஸ்பாட் ட்ரேடிங் செய்தால் அது ஹலால் அப்படின்னு சொல்றார். சரியா? இது முதல்ல. ரெண்டாவது ஒரு மௌலவி, உங்களுக்கு அவர் மௌலவி, அதாவது மார்க்க அறிஞர், அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவரோட பேரு முஃப்தி மெங்க். முஃப்தி மெங்க் என்ன சொல்றாருண்டா, எதிர்காலமே பிட்காயின் தான், எதிர்காலமே பிட்காயின் தான். இந்த பிட்காயின்ல நீங்க பிட்காயின் வர்த்தகத்துல ஈடுபடுறீங்களா, இந்த பிட்காயின் வர்த்தகத்துல சரியாக்கு முரண்படாம இந்த வர்த்தகம் நடக்கும்டா, அது 100% ஹலால்ங்கிற விஷயத்தை அவரும் சொல்லிட்டு அல்லாஹ் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் அவர் சொல்றார். அப்ப இங்க பாருங்க, நீங்க நல்லா வழங்கணும், இந்த ஃபியூச்சர் ரேடிங்ல தான் அந்த சூதாட்டம் இருக்கின்றது, முஃப்தி மெங் சொன்னேன். அப்ப ஸ்பாட் மார்க்கெட்ல அந்த சூதாட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. இங்க நாம எங்களுடைய கரன்சி, எங்களுடைய சொத்து, நாங்க வாங்குறோம், நாங்க விற்கிறோம், அவ்வளவுதான். அப்ப அதனால 100% ஒரு ஹலாலான ஒரு வர்த்தகமாக ஸ்பாட் மார்க்கெட் காணப்படுகின்றது. இன்னும் சொல்ல போனால் நிறைய மௌலவிமார் எங்கள்கிட்ட ரேடிங்கை கற்று கொண்டு இருக்கிறாங்க. ரைட். அடுத்து நோ ரிஸ்க். அதாவது இந்த ஸ்பாட் மார்க்கெட்ற கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னால், எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லை. இந்த ஃபியூச்சர் ரேடிங் மாதிரி லொஸ்ட் ஆறது அந்த கதை இல்லை. அதனால ஸ்பாட் மார்க்கெட்ல நாங்க ரேடிங் பண்ணுவோம். ஸ்பாட் ட்ரேடிங்கை தான் அஷ்ரப் டிவி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு கற்றுத்தரும். சரியா? ரைட், ஓகே. இப்ப இவ்வளவுதான் எங்களுடைய ப்ரோக்ராம். இப்ப நாங்க இந்த கோர்ஸை பத்தின விஷயங்களை பேசுவோம். இந்த கோர்ஸை பத்தின விஷயங்களை இப்ப நாங்க பேச போறோம். அதாவது இந்த கோர்ஸோட கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்க 2 வாரங்கள்ல என்ன செய்யலாம், ஒரு வெற்றிகரமான ட்ரேடர் ஆகலாம். முதலாவது வெற்றிகரமான ட்ரேடர் ஆறுண்டு நல்லா நீங்க வழங்கணும். ஒரு வெற்றிகரமான ட்ரேடர், சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் அப்படிங்கிற ஆறுண்டா, தங்களுடைய பணத்தை யாருக்கிட்டையும் கொடுக்காம தாங்களே வச்சுக்கொண்டு லொஸ்ட் இல்லாம உழைக்கிறாள். எப்படி லொஸ்ட் இல்லாம உழைக்கிறாள் தான் சக்சஸ்ஃபுல் ட்ரேடர். சரியா? அந்த சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா உங்களை நாங்க அஷ்ரப் டிவி மாத்துறது தான் இந்த கோர்ஸுடைய பிரதானமான நோக்கம். அதுவும் 2 வீக்ஸ்ல உங்களை நாங்க மாத்துவோம். அந்த டைம் மாத கணக்குல கோர்ஸ், 3 மாதம் 5 மாதம் அந்த கதையெல்லாம் இல்லை நம்மகிட்ட. சரியா? 2 வீக்ஸ் கோர்ஸ் சிம்பிளான முறையில இலகுவா அவங்களுக்கு உழைக்கிற வழியை சொல்லி தருவோம். சரியானே? நீங்க பார்க்கலாம், கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தை நஷ்டமே இல்லாமல் செய்யறதுக்குரிய ஒரு வழிகாட்டல். இந்த கிரிப்டோ ரேடிங்கை பத்தின அதாவது இந்த கிரிப்டோ கரன்சியை பத்தின விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். சுயமா நீங்க வர்த்தகம் செய்யலாம், பாதுகாப்பான வர்த்தகம், உங்களோட பணம் உங்கள்கிட்ட இருக்கும், லாபத்தை மட்டும்தான் நீங்க சம்பாதிக்கலாம். நோட் த பாயிண்ட், லாபம் மட்டுமே பெறலாம். சரியா? அடுத்து வீட்டில் இருந்த வாரான வர்த்தகம், நீங்க எங்க இருந்தாலும் உங்களுடைய வர்த்தகத்தை செய்யலும். அடுத்த 2 வகையான தொழில் வாய்ப்பு. அதாவது அஷ்ரப் டிவி கிட்ட இந்த கோர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, இந்த கோர்ஸை படிச்சதுக்காக உங்களுக்கு நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை அஷ்ரப் டிவியால தருவோம். சரியா? நீங்க இந்த கோர்ஸை பெறதுக்கு சும்மா படுறல. சரியா? ஒரு தொழில் வாய்ப்பும் உங்களுக்கு அஷ்ரப் டிவில கிடைக்கப்பெறும். அடுத்தது தெளிவான விளக்கம். அடுத்தது ட்ரேடிங். அதாவது இந்த கோர்ஸ்ல நாங்க என்ன படிப்பிப்போம் அப்படின்னு நீங்க கேட்டால், ட்ரேடிங்ல லொஸ்ட் இல்லாம உழைக்கிறதுக்கு தேவையான தந்திரங்கள். சரியா? சில தந்திரங்கள் இருக்கு, 15க்கு மேற்பட்ட தந்திரம் இருக்கு. அந்த தந்திரத்தை மட்டும் நீங்க படிச்சா போதும், உங்களுக்கு எந்த விதமான படிப்பும் தேவை. இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ், இந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸ், மற்ற இடங்கள்ல அந்த படிப்பிப்பாங்க. எப்படின்னா, நிறைய பேர் சொல்ற கம்ப்ளைண்ட் என்னண்டா, நாங்க கோர்ஸுக்கு 25,000 30,000 கட்டி போறோம், 50,000 கட்டி போறோம், ஆனா அந்த கோர்ஸ்ல படிப்பிக்க அங்க எங்களுக்கு என்னண்டே விளங்குது இல்ல, அதாவது மெட்ஸ் பாடம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையுமா தான். அதாவது டெக்னிக்கல் அனலைசிஸ் கருத்து என்ன, மெட்ஸ் பாடம் தாங்க. அப்ப மெட்ஸ் பாடம் எல்லாருக்கும் வழங்குமா? கெமிஸ்ட்ரி பாடம் எல்லாருக்கும் வழங்குமா? வழங்காது. அப்ப இவங்களோட கோர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மெட்ஸ் பாடம் மாதிரி இருக்கு. அப்ப நிறைய பேர் அவங்களுடைய காசை கட்டுவாங்க, பிறகு அது விளங்கலன்னு போட்டு அப்படியே விட்டுருவாங்க. அப்ப காசும் வேஸ்ட், கோர்ஸும் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட், டைமும் வேஸ்ட். ஆனா அந்த வாய்ப்பை அஷ்ரப் டிவி உருவாக்கல. இவங்க எல்லாருடைய இந்த கம்ப்ளைண்டும் அஷ்ரப் டிவி கிட்ட வந்ததால அஷ்ரப் டிவி என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால், யாரும் இந்த ரேடிங் கோர்ஸுங்கிற பேர்ல ஏமாறப்படும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரேடிங்கை நீங்க லொஸ்டே இல்லாம செய்யறதுக்கு, நிறைய பேர் படிப்பாங்க அப்படின்னா லொஸ்ட்ல ரேட் பண்றேன்னு சொல்லி.
சரியா? அப்படி இல்லை. சரியா? அந்த விஷயம் அஷ்ரப் டிவிட்ட இல்லை. லொஸ்ட் இல்லாம சம்பாதிக்கிறதுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜிஸை மட்டும் உங்களுக்கு சொல்லி தருவோம். அதாவது இந்த கோர்ஸ்ங்கிற பேர்ல பேசிக், அட்வான்ஸ், அது இது அந்த விஷயம் இந்த விஷயம் சொல்லி தேவையில்லாத விளக்கங்களை போட்டு மக்களை வந்து அந்த படிப்பு இந்த படிப்புன்னு சொல்லி கொண்டு வராங்க. ஆனா அப்படி இல்லை உண்மையா. எல்லாரும் நோக்கம் என்னன்னா உழைக்கிறது தான். அப்ப உழைக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நாம சொல்லி கொடுத்தா போதும் தானே. அதனால நாங்க அஷ்ரப் என்ன செஞ்சிருக்கோம்டா, ரேடிங்ல நீங்க உழைக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு நாங்க ஃபுல்லா சொல்லி தருவோம். சரியா? அப்ப ரேடிங்ல உழைக்கிறதுக்கு தேவையான 15க்கு மேற்பட்ட ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கற்றுத்தரப்படும். இந்த முறை அதாவது நம்மளோட கோர்ஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டால் இந்த இந்த மாதத்தினுடைய 2வது பேட்ச். இந்த மாதத்தினுடைய 2வது பேட்ச். அப்ப இந்த மாதத்தினுடைய 2வது பேட்ச் 2025 5ஆம் மாதம் 10ஆம் தேதி 5ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணப்படும். சரியா? இந்த முறை உங்களுக்கு 75% ஆஃபர் இருக்கு. 75% ஆஃபர் இருக்கு. அந்த கோர்ஸை பத்தின விஷயங்களை நாங்க கொஞ்சம் பார்ப்போம். ரைட். இப்ப நீங்க இதுல பார்க்கலும் நீங்க இந்த ரேடிங்ல உழைக்கிறதுக்கு தேவையான நாங்க என்ன செய்வோம், 15க்கு மேற்பட்ட சக்தி வாய்ந்த தந்திரங்களை கற்றுத்தருவோம். நீங்க மந்த்லி எவ்வளவு உழைக்கலாம்டா, ஒரு குறைஞ்சது 90,000க்கு மேல உழைக்கலாம். இதை வச்சு குறைஞ்சது 90,000க்கு மேல உழைக்கலாம். உங்கள்ட்ட ஒரு கேபிட்டல் இருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 மாதத்துல நான் நினைக்கிறேன் இப்ப அஷ்ரப் டிவியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வருடத்துல 1 கோடிக்கு மேல உழைச்சிருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு வருடத்துல 1 கோடிண்டா மாத்தையில எவ்வளவு கால்குலேட் பண்ணி பாருங்க. அப்ப அந்த அளவுக்கு நீங்களும் உழைக்கக்கூடிய வாய்ப்பு தான் உங்களுக்கு இதுல காணப்படுது. நாங்க எப்படி உழைக்கமோ அதை உங்களுக்கு நாங்க சொல்லி தரும். சரியா? மாதம் நீங்க 1 லட்சத்துக்கு மேல வருமானம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது நம்மளோட கோர்ஸ்ல ஸ்பெஷல் என்னன்னா கடும் முக்கியமான ஒரு விஷயம், வர்த்தகத்தை சாதாரண மக்களும் புரியும் வகையில இலகுபடுத்திருக்கு. அதான் ஸ்பெஷல். நீங்க ஒரு சாதாரண மக்களா இருந்தால், மகனா இருந்தா கூட நீங்க என்ன செய்யலாம், இந்த வர்த்தகத்தில் ஈடுபடலாம். நீங்க எந்த விதமான படிப்போ டிகிரியோ முடிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ரைட். உங்களுக்கு தெரியும் கோர்ஸ் ஃபீஸ். உங்களுக்கு தெரியும் இந்த கோர்ஸை வந்து படிப்பிக்காங்க எப்படின்னா, அந்த வெளிநாடுகள்ல கிட்டத்தட்ட $800 $1000 பெறுமதியான கோர்ஸா தான் இந்த கோர்ஸ் இருக்கு. அப்படின்னா 3 லட்சம் 4 லட்சம் காட்டி தான் நீங்க இந்த கோர்ஸ் படிக்கணும். ஆனா அஷ்ரப் டிவி உங்களுக்கு இலகுவான விடயங்களை சொல்லி தரும், இலகுவா ரேட் பண்ற விஷயங்களை சொல்லி தரும். 14 நாட்களே உங்களுக்கு கோர்ஸ் முடிஞ்சிடும், சிம்பிளா ஏர்ன் பண்ணலாம். சரியா? அப்ப உங்களுக்கு 1 லட்சத்துக்கு தர வேண்டிய கோர்ஸ் நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டா, இந்த முறை மட்டும் நோட் த பாயிண்ட், இந்த முறை மட்டும்தான் நாங்க 23,000க்கு கொடுப்போம். 23,000 நீங்க என்ன செய்யணும், பே பண்ணிட்டு இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம். அதாவது நீங்க பார்க்கலாம், கோர்ஸ் ஸ்டார்ட் வந்து 2025 5ஆம் மாசம் 10ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும். நீங்க 5ஆம் மாசம் 8ஆம் தேதிக்குள்ள உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்க முடிக்கணும். சரியா? எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுவேன். ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க என்ன செய்யணும், 8ஆம் தேதிக்குள்ள முடிச்சிடணும். 10ஆம் தேதி சரியா உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். வரையறுக்கப்பட்ட ஷீட் தான் இருக்கு. அதாவது லிமிடெட் ஷீட் தான். நாங்க லிமிட்டான ஆக்களை தான் எடுப்போம். நிறைய பேரை நாங்க ஒரு கோர்ஸ்ல எடுக்கிறது. ஏனண்டா நிறைய பேர் வந்து எடுத்தோம்னு சொன்னா நிறைய பேருக்கு டவுட் வந்து கிளியர் ஆகாது. அப்ப தனிப்பட்ட முறையில அவங்களோட டவுட் அதெல்லாம் கேட்டு கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாம கொஞ்சம் லிமிட் பண்ணிருக்கோம் ஆக்களை. சரி, இந்த கோர்ஸ் பத்தின இன்னும் மேலதிகமான விளக்கங்களை கொஞ்சம் பார்ப்போம். ரைட், 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. ரைட், ஓகே. ரைட், இதை பத்தின சிம்பிளான ஒரு விளக்கம் நீங்க எடுக்கிறேன்னு சொன்னா இன்னைக்கு இதுல நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க 2 வீக்ஸ்ல ஒரு ட்ரேடர் ஆகலும், சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகலாம். நீங்க உலகத்தில் எங்க இருந்தாலும் கிரிப்டோ ட்ரேடிங்க லொஸ்ட் இல்லாம செய்யலாம். அதான் நம்மளோட கோர்ஸ்ல ஸ்பெஷல். லொஸ்ட் இல்லாம செய்யலாம். அடுத்தது நீங்க சாதாரண மக்களும் இந்த பாடநெறியை நீங்க என்ன செய்யலாம், விளங்கிக் கொள்ளலாம். இலகுவான 15 மேற்பட்ட தந்திரம் இருக்கு. அவ்வளவுதான். லட்சக்கணக்கில் நீங்க உழைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த கோர்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த கோர்ஸை நீங்க படிச்சு எடுத்துட்டீங்க அந்த 14 நாளைக்குள்ள உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லா நீங்க எதுவும் படிக்கிறீங்க. சரியா? வாழ்நாள் ஃபுல்லா இந்த கோர்ஸ் மட்டும் போதும் உங்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறது.
அதனால நீங்க நான் பே பண்ண போற இந்த 23,000ங்கிறது உங்களுக்கு வேஸ்டே ஆகாது. ஏனென்றா நீங்க லைஃப் டைம் ஏர்ன் பண்ண போறீங்க, சும்மா இல்ல, லைஃப் டைம் ஏர்ன் பண்ண போறீங்க. அதால சின்ன ஒரு அமௌண்ட், அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அடுத்து நீங்க பார்க்கலாம் உங்களுடைய மாதாந்த வருமானம் இலக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ரேடிங்ல நீங்க ஒரு நாளைக்கு $10 உழைக்கீங்கன்னு வைங்க. நம்ம டாலர்ல நீ உழைக்க போறோம், அப்ப 10ண்டாலே கிட்டத்தட்ட 315 ரூபா. 10 அதாவது சாரி $10னாலே 3150 ரூபா ஸ்ரீலங்கன் ருபீஸ்ல பாருங்க. வெறும் $10 உழைச்சா 3150 ரூபா அர்த்தம். அப்போ ஒரு நாளைக்கு நீங்க $10 டார்கெட் பண்ற 30 நாளும் 90,000க்கு மேல வருமானம் என்பது கடும் சிம்பிளான ஒரு விஷயம். ரைட். அடுத்து கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகும் 10ஆம் தேதி. ஆன்லைன்ல ஜூம்ல நடக்கும். கோர்ஸ் ஃபீஸ் 23,000. நீங்க யார் இணையலாம்? ரைட். யார் இணையலாம் சொன்னால் கல்வி அறிவு அவசியம் இல்ல, முன் அனுபவங்களும் தேவையில்ல, எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களையும் தான் நாங்க சக்சஸ்ஃபுல்லா மாத்திருக்கோம், 1000க்கு மேற்பட்டவங்களை. அடுத்து தொலைபேசி போதும். ஒவ்வொரு நாளும் 1 hour படி கிளாஸ் நடக்கும். சரியா? 1 hour படி கிளாஸ் நடக்கும். 14 நாளும் தொடர்ச்சியா வகுப்புக்கு வரக்கூடிய பொறுமை மட்டும்தான் வேணும். உங்கள்ட்ட நாங்க என்ன எதிர்பார்ப்போம்டா, இந்த ஒரு 1 hour, ஒரு நாளைக்கு 1 hour செலவழிச்சு நீங்க வந்தா போதும். நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப நாங்க எங்களுடைய அரசாங்க கல்வி எடுப்போமே, நாங்க ஒரு கல்வி கற்று ஒரு அரசாங்க தொழிலுக்கு போறோம்டா, யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரு மனிதன் 27 வயசு வரை அவர் படிச்சிருக்கணும். 27 வயசு வரை அவர் படிச்சு 27 வருஷமா படிச்சாதான் அவர் என்ன செய்யலாம், மாதாந்தம் ஒரு 50,000 60,000க்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொண்டு கிடைக்கும். ஆனா இங்க நீங்க அப்படி மலை பொழக்கணுமா? அப்படி ஒன்றும் தேவையில்லை. இங்க நீங்க ஒரு நாளைக்கு 1 hour செலவழிக்கும். சரியானே? அப்படி நீங்க 1 hourக்கு கிளாஸ் வரலன்றாலும் அதுக்கும் நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அதுக்கு நாங்க ரெக்கார்டிங் தருவோம். அப்ப இன்னைக்கு 15க்கு மேற்பட்ட ஸ்ட்ராட்டஜி சொல்லி தருவோம். அடுத்து நாங்க உங்களுக்கு என்ன சேவை வழங்குவோம், எங்களால உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் கிளாஸ் நடத்தியிலும் ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு தருவோம். தெளிவாக எல்லாருக்கும் விளங்கக்கூடிய வகையில எங்களோட கிளாஸ் இருக்கும். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ், அதாவது இந்த ரேடிங்கை வந்து ப்ரொஃபஷனலா செய்யக்கூடிய ட்ரேடர்ஸ் யாருக்கும் சொல்ல விரும்பாத நுட்பங்கள் சில இருக்கு, அதை சொல்லி தருவோம். கேள்வி பதில் நேரம் உங்களுக்கு தருவோம். உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணதுக்கு உங்களுக்கு நேரம் தருவோம். அடுத்த பைனான்ஸ் அக்கௌண்ட் உங்களுக்கு இல்லையா, அதை கிரியேட் பண்ணி வெரிஃபை செய்து உங்களுக்கு எப்படின்னு லைவாவே சொல்லி காட்டுவோம் கிளாஸ்ல. அடுத்த லைஃப் டைம் சப்போர்ட் கம்யூனிட்டியில நீங்க இலவசம் இணையலாம். நமது நிறுவனத்திலே தொழில் வாய்ப்பு இருக்கு. அதான் இல்லை ஸ்பெஷல். நீங்க எங்கேயும் தொழில் தேட தேவையில்ல, நம்மளோட அஷ்ரப் டிவிலே தொழில் இருக்கு உங்களுக்கு. சரியா? அது எப்படின்னு சொல்லி நாங்க கிளாஸ்ல வந்தவங்களுக்கு சொல்லியிருக்கோம். ரைட். அடுத்தது நமது வகுப்பு பிராக்டிக்கல். இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, பிராக்டிக்கலா தான் இருக்கு நம்ம கிளாஸ். அப்ப பிராக்டிக்கல் ஆண்டா லைவாவே எல்லாத்தையும் செஞ்சு காட்டுவோம். சரியா? ஸ்கிரீனை ஷேர் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு காட்டுறதால உங்களுக்கு எல்லாம் லைவாவே செய்யறதால எல்லாம் உங்களுக்கு விளங்கிடும். அப்ப மிக குறைந்த விலையில ஒரு தரமான அறிவு தான் நம்மகிட்ட இருக்கிறது. அதை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா சிம்பிளான முறையில ஏர்ன் பண்ணி கொண்டு போக முடியும். எனவே 1,00,000 உங்களோட கோர்ஸை வந்து நாங்க இந்த முறை 75% விலைக்கழிவுல உங்களுக்கு வழங்குறோம். 2 வாரங்கள் கற்றுக்கொள்ளுங்க. வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய வருமானத்தை நீங்க உழைச்சு கொண்டே போகலாம். அதான் இதனுடைய ஸ்பெஷல். ரைட். சரியா? அப்ப நீங்க 5ஆம் மாசம் 8ஆம் தேதிக்குள்ள உங்களோட பதிவுகளை செஞ்சு நீங்க இந்த பெட்ச்ல ஜாயின் ஆகலாம். சரிதானே? இந்த வாய்ப்பை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிட வேணாம். அதுவும் கடும் முக்கியமான விஷயம். நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டால், இன்னைக்கு அக்கௌண்ட் நம்பர் ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்க 23,000 என்ன செய்யலாம், ஒரு டிபாசிட் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப்ல ஸ்லிப் அனுப்பி விட்டீங்கன்னா, அல்லது ஆன்லைன் பேமெண்ட் செய்றீங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி விட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நாங்க எங்களுடைய கம்யூனிட்டியில இணைச்சி, எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல இணைச்சி உங்களுக்குரிய லிங்க் அனுப்பி உங்களுக்குரிய சகல விஷயத்தையும் நாங்க உங்களுக்கு செய்து தருவோம். அப்ப இவ்வளவுதான் இந்த கோர்ஸை பத்தின மிக முக்கியமான விஷயங்கள். இவ்வளவுதான் இந்த கோர்ஸை பத்தின மிக முக்கியமான விஷயம். ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. 5ஆம் மாசம் 8ஆம் தேதிக்குள்ள மட்டும்தான் நம்முடைய பதிவுகள் ஏற்றுக்கொள்ளப்படும். ரைட். எனவே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு காத்துக்கிறீங்க. நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இந்த உலகத்துல நாம எவ்வளவு பேரு எவ்வளவு காசு செலவழிச்சிருக்கோம். ஆனா நாங்க எப்பவுமே உழைக்கிறதுக்காக ஒரு காசை செலவழிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறி. நாங்க உழைக்கிறதுக்காக ஒரு காசை, அதாவது இப்ப எங்களுக்கு உழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று தேடி வருது. அந்த உழைக்கிறதுக்காக காசை செலவழிச்சோம்டா அந்த காசை வெறும் ஒரு 10 நாள்ல ஒரு 5 நாள்ல எடுக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. அப்ப அப்படியெல்லாம் இருக்கும்போது
நீங்க யோசிச்சு பாருங்க. அஷ்ரப் டிவி வந்து இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்லயே ஒரு வருஷத்துக்கு 1 கோடி உழைச்சிருக்குண்டா, எங்களுக்கு இந்த கிரிப்டோ கரன்சி கோர்ஸ் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. அதையும் தாண்டி ஏன் செய்றோம் அப்படின்னு கேட்டா, அஷ்ரப் டிவியில நோக்கமே கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக மனிதாபிமான பணிகள் செய்றது. மனிதாபிமான பணின்னா எங்களோட ஸ்பெஷல் எப்படின்னா, இப்ப ஒரு ஆள் மீன் புடிச்சு கேட்காரு, அத வித்து நான் உழைக்க போறேன் அப்படின்னு கேட்காருண்டா, அவருக்கு நாங்க மீன் புடிச்சு குடுக்க மாட்டோம். அவருக்கு நாங்க என்ன செய்வோம்டா, மீன் பிடிக்கிறதுக்கு வலைய எடுத்து குடுப்போம். மீன் பிடிக்கிறதுக்கு என்ன பொருட்கள் வேணும், அந்த விஷயத்த செஞ்சு குடுப்போம். அப்ப அவருக்கு என்ன செய்வோம்? ஒரு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி குடுப்போம். அப்ப அந்த தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி குடுத்தா, அவர் என்ன செய்வார்? வாழ்நாள் ஃபுல்லா செஞ்சு கொண்டு போவார். நாங்க மீன் புடிச்சு குடுத்தா என்ன நடக்கும்? அத வித்து போட்டு, காசு எடுத்து என்ன செய்வார்? செலவழிச்சு போட்டு, திரும்பியும் எங்கள்ட்ட வந்து என்ன செய்வார்? மீன புடிச்சு தாங்கன்னு கேட்பார். அப்ப அப்படி இல்ல. அப்ப அஷ்ரஃபியின் நோக்கம் ஒவ்வொருத்தரையும் தானா சுயமாக தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரா மாத்துறது. அப்ப அந்த நோக்கம் அஷ்ரப் டிவி கிட்ட அந்த அந்த காணப்படுறதால தான் இந்த கோர்ஸ் நாங்க நடத்துறோம். எனவேதான் எங்களுக்கு எங்களுடைய நோக்கம் என்னன்னா, ஒவ்வொருத்தரையும் கிட்டத்தட்ட 10 லட்சம் 1 மில்லியன் பேரை சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா மாத்துறது தான் அஷ்ரப் டிவியோட நோக்கம். எனவே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. நீங்க இந்த கோர்ஸுக்கு ஜாயின் ஆக யாரெல்லாம் விரும்புறீங்களோ, உங்களுக்கு 6வது ஒரு ஆள் ஜூம் லிங்க் அனுப்பியிருப்பார். அல்லது ஏதாவது வாட்ஸ்அப் குரூப்ல வந்திருக்கும். அந்த ஜூம் லிங்க்ல கீழுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நான் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி முன்கூட்டி, அதாவது நீங்க இப்ப இன்றைக்கே பே பண்ணலன்றாலும், நீங்க கோர்ஸ்ல ஜாயின் ஆக போறீங்கன்னு சொன்னா, உங்களோட பேரை வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னா, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்களோட பேரை நோட் பண்ணி வைங்க. நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, 8ஆம் தேதிக்குள்ள பே பண்ணிட்டு, நீங்க 10ஆம் தேதி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம். 8ஆம் தேதிக்குள்ள பே பண்ணிட்டு, உங்களோட பேரு வந்து இன்றைக்கு கட்டாயம் என்ன செய்யுங்கன்னு சொன்னா நோட் பண்ணி, அதாவது எங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யறதுக்கு உங்களோட பேரை கண்டிப்பா உங்களோட அந்த ஜூம் லிங்க் தந்தாங்களோ அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நான் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி உங்களோட பேர் எடுத்து வைங்க. நீங்க 8ஆம் தேதிக்குள்ள பே பண்ணி 10ஆம் தேதி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி சரியா 2 வீக்ஸ் கோர்ஸ் நடக்கும். 14 நாளும் தொடர்ச்சியா கிளாஸ் நடக்கும். கிளாஸ்ல லெக்சரிங் எல்லாம் நான் தான் செய்வேன். அதனால நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. சகல விஷயத்தையும் தெளிவா உங்களுக்கு சொல்லி தருவோம். அதால நீங்க பயப்பட தேவையில்ல. இன்ஷா அல்லாஹ். இவ்வளவுதான் எங்களுடைய ப்ரோக்ராம். எனவே இதுவரை நேரமும் எங்களுடைய இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இணைந்திருக்கக்கூடிய இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றிகளை கூறி மீண்டும் எங்களுடைய ஹோஸ்ட் மிஸ்டர் ஃபாரூக் சாஹிப் சார் அவர்கிட்ட நாங்க ப்ரோக்ராம் ஒப்படைக்கிறோம். எனவே இதுவரை நேரம் இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி அனப் சார். மிக அருமையாக, மிக தெளிவாக பேக்ரவுண்ட் ஆஃப் த கிரிப்டோ கரன்சி, கிரிப்டோண்டா என்ன, பைனான்ஸ்ண்டா என்ன, பிட்காயின்ண்டா என்ன, ஸ்பாட் ட்ரேடிங்ண்டா என்ன, ஃபியூச்சர் ட்ரேடிங்ண்டா என்ன, இதுல எப்படி சம்பாதிக்கிறேன்னு மிக தத்ரூபமாக பிராக்டிக்கலாக பேசினார். அவர் சொன்ன மாதிரி அஷ்ரப் டிவி ஒரு வருட காலத்துல கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாவை இந்த ரேடிங்ல, ஸ்பாட் ட்ரேடிங்ல சம்பாதிச்சிருக்கு. அதை நான் லைவ் ப்ரூஃபா காட்ட வேண்டிய பொறுப்பு எனக்குரியது. என்னுடைய வருமானத்தை நான் பகிரங்கமாக ஷேர் பண்ணி காட்டுறதுல சில சிக்கல்கள் இருந்தாலும் நான் அதை நீங்க நம்பணும். அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறத நீங்க நம்பணும்ன்றதுக்காக நான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை அடிப்படையில ஷேர் பண்றேன். நீங்க என்ன செய்யப்படாது, அதை மற்றவங்களோட ஷேர் பண்ணாம கொஞ்சம் இருங்க. அதுல சில சிக்கல்கள், இன்கம் டேக்ஸ் பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லையா, அதனால கொஞ்சம் ரகசியமா இருக்கட்டும். நான் ஷேர் பண்ணி காட்டுறேன். ஓகே, ரைட், ஓகே. பாருங்க, என்னுடைய ரைட், நான் இது வரைக்கும் எவ்வளவு சம்பாதிச்சுக்கணுங்கிறத உங்களுக்கு காட்டலாம். ரைட், ப்ராஃபிட் $19,797 டோட்டலா இதுவரைக்கும் சம்பாதிச்சுக்க. $19,797 அப்படின்டா கிட்டத்தட்ட $20,000 வச்சுக்கோங்களேன். ஒரு 315 பேர் இருக்கணும், நான் 300 பேர் இருக்கும். 20,000 $20,000 தர 300, 315 பேர் இருக்கணும், 300 பேர் இருக்கணும், 2 60 லட்சம், 60 லட்சம் கிட்டத்தட்ட 6 மில்லியன் 60 லட்சம் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கலாம். எங்கேயாவது 6 மில்லியன், சாரி 6 மில்லியனுங்கிறது 60 லட்சம். 60 லட்சம் இண்டை பாருங்க $6 வந்து, நேற்று பாருங்க $6 வந்து, 30ஆம் தேதி பாருங்க $6 வந்து,
$29 $28 $5 இப்படி டாலர் சார் எங்களுடைய அந்த பைனான்ஸ்ல நாம earn பண்ணக்கூடிய மிச்ச 40 லட்சம் அந்த அந்த ப்ரூஃபையும் காட்டு. ரைட். இது பாருங்க, டெய்லி வருமானம் வந்து கொண்டு வருமானம் வராத நாளே இல்லை. ஏதோ ஒரு அமௌண்ட் ஒன்று வந்து கொண்டு இருக்கும். அதான் இந்த ரேடிங்ல இருக்கிற ஸ்பெஷல். அதே மாதிரி இன்னும் ஒரு வருமானம் இருக்கு, ரிவார்ட்ஸ் சொல்லி. ரிவார்ட்ஸ் வருமானம் இது கிட்டத்தட்ட $9,039 எனக்கு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட $9,000 300 பெருக்கினா 9,000 பெருக்கினா உங்களுக்கு வழங்கும் 9,000 தர 300 தானே, 9 18 சாரி 9 2 29 9 27 27 லட்சம் 27 லட்சம். அப்ப அதுல 60 இதுல 20 27 எல்லாம் கிட்டத்தட்ட 87 லட்சம். சரிதானே? இதுல இன்டிரெக்டா சில வருமானம் இருக்கு. அது நீங்க இந்த பிசினஸ்க்குள்ள வந்தா, இந்த ரேடியோக்குள்ள வந்தா உங்களுக்கு வழங்கும் இன்டிரெக்டா வர வருமானம் கிட்டத்தட்ட 1 கோடி கிட்ட இதுக்குள்ள சம்பாதிச்சிருக்கு. ரைட். அது மட்டும் இல்லாம பைனான்ஸை காட்டுறோம் பாருங்க. ரைட். பைனான்ஸ்ல ஸ்பொட்டுல பாருங்க, இவ்வளவு கோயினும் நான் வாங்கி சொன்னார் அனப் சார் சொன்னார். எத்தீரியம் கோயின் வாங்கி வச்சிருக்கேன், டோச்சின் கோயின் வாங்கி வச்சிருக்கேன், IMX, IOTX, BTTC, நியோ, XRP, AVX, பிட்காயின், BTC, மேஜிக், நியர், எட்டம், இப்படி கிட்டத்தட்ட 42 கோயின் விலை குறைஞ்ச டைம்ல வாங்கி வச்சிருக்கேன். விலை குறைஞ்ச டைம்ல வாங்கி வச்சிருக்கேன். சரிதானே? இது விலை கூடக்க நாங்க செல் பண்றோம். ரைட். இது எங்க வாங்குற, எப்படி வாங்குறோம்னா இதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. இப்ப பிட்காயின் BTC மார்க்கெட்டை நீங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, BTC மார்க்கெட் இப்ப $97,180 போய் கொண்டிருக்கு. $97,180 ஒரு பிட்காயின். இதுல மார்க்கெட் வந்து கூடும் குறை. இதான் இதுல ஸ்பெஷல். மார்க்கெட்டை நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். இங்க பாருங்க, உதாரணம் அந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, இந்த பாயிண்ட்ல $94,488 $688 $94,688 இந்த பாயிண்ட்ல. இந்த பாயிண்ட்ல பாருங்க $96,724. பாருங்க, இவடத்தை நான் பிட்காயினை வாங்கியிருந்தேன், இவடத்தை வித்திருந்தேன் 97, இது 94, $3,000 லாபம். எவ்வளவு? $3,000 எவ்வளவு? 1 மில்லியன், 10 லட்சம் உழைச்சிருக்கலாம். இந்த பாயிண்ட்ல பிட்காயினை வாங்கி இந்த பாயிண்ட்ல வித்திக்கிறேன்டா. சரிதானே? இவ்வளவும் வந்து ப்ராஃபிட், இவ்வளவும் ப்ராஃபிட், $3,000 ப்ராஃபிட். இப்படித்தான் ஒவ்வொருவனும் கோடீஸ்வரன் ஆகி கொண்டிருக்கான். இப்ப எலான் மஸ்க் வந்து உலகத்துல மில்லியனர் தான். அவர் ஒரு ஆசிரியர் இல்ல, அவர் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் இல்ல, அவர் ஒரு டாக்டர் இல்ல, அவர் ஒரு இன்ஜினியர் இல்ல, அவர் ஒரு அரசியல்வாதி இல்ல. அவர் யாரு? ஒரு பிசினஸ்மேன். பிசினஸ்மேன் வேலை என்ன? வாங்குற விக்கிற. எதை வாங்குற எதை விக்கிற? குயிக்கா விலை கூடிய சரியானே, அதாவது கடும் வேகமாக விலை கூடக்கூடிய ஒரே ஒரு சாமான் இப்ப பிட்காயின் மட்டும்தான். இப்ப நீங்க தங்கத்தை வாங்கி ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கோங்க, விலை நீங்க நினைக்கிற அளவு கூடாது. காணியை வாங்கி ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கிறீங்க, நீங்க நினைக்கிற அளவு கூடாது. ஒரு வாகனத்தை வாங்கி நீங்க வச்சுக்கோங்க, ஒரு வருஷத்துக்கு நினைக்கிற அளவு கூடாது. அதாவது ஏற்றம், விலை ஏற்றம் உலகத்துல பிட்காயினை தவிர வேற எதுவும் இல்லை. 560% விலை கூடிருக்கு. 560%. உலகத்திலேயே மிக பெருமதியான ஒரு சொத்துன்னு சொன்னா அது பிட்காயின். இந்த பிட்காயினை எங்க வாங்குற, எப்படி வாங்குற, எந்நேரம் வாங்குற, எப்படி விக்கிற, எந்த நேரம் விக்கிற, இதெல்லாம் ஒரு டெக்னிக். இது சில தந்திரங்கள் இருக்கு. அந்த 15 வகையான தந்திரங்கள் இருக்கு. அதை உங்களுக்கு படிச்சு தரத்துக்கு தான் நாங்க இந்த கோர்ஸை கண்டக்ட் பண்றோம். நீங்க எதுவுமே யோசிக்க தேவையில்லை. ஒரு வாழைப்பழத்தை உரிச்சு தீத்துற மாதிரி இந்த ரேடிங் கோர்ஸ்ல இருக்கிற டெக்னிக்குகளை அழகா உங்களுக்கு நாங்க சொல்லி தருவோம். அதுக்கு பிறகு நீங்க ரேட் பண்ணி நீங்க உழைக்கலாம்.
நீங்க ரேட் பண்ணி உழைக்கலாம்ங்கிறதுக்கு உங்களுக்கு சில ப்ரூஃப் நான் பைனான்ஸ்லயும் காட்டுறேன் பாருங்க. எங்களோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியை நீங்க பார்க்கலாம். சரிதானே? ரைட். டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியை பாருங்க. அதுல இருந்து உங்களுக்கு வழங்கும். ஒவ்வொரு நாளும் சரிதானே? ரைட். ரேடிங் ஹிஸ்டரியை நீங்க பார்க்கலாம். ரேடிங் ஹிஸ்டரியையும் பார்க்கலாம். ரேட் ஹிஸ்டரி பாருங்க. SUIங்கிற காயின் பை பண்ணிക്കാം, BMX பை பண்ணிക്കാം, OM பை பண்ணிക്കാം, டூடு பை பண்ணிക്കാം, BMAX அடுத்த செல் நடந்திருக்கு. பை நடக்கும், செல் நடக்கும். வாங்குற விக்கிற இதான் வேலை. பை அது மாதிரி செல் நடக்கும். செல் எத்தீரியம் செல் பை. இது இப்படி ஹிஸ்டரி இப்படி போக அது ஹிஸ்டரி ஆயிரக்கணக்கான ஹிஸ்டரி. வாங்குற விக்கிற அதுல எங்களுக்கு ப்ராஃபிட். சரிதானே? ரைட். நீங்க அத ரேடிங்குள்ள வந்தா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கற்றுத்தரப்படும். ஓகே, ரைட். இதுல ஸ்ரீலங்காவில் இன்றைக்கு தமிழ் மொழியில ரேடிங்கை பத்தி அக்வர் ஆணிவரா கற்றுக் கொடுக்கிற முதன்மையான நிறுவனம்டா அது அஸ்வப் டிவி. அஸ்வப் டிவி பல்வேறு பணிகளை செய்யுது. இந்த பணி மாத்திரமல்ல, பல்வேறு பணிகளை செய்து வருது. நீங்க கண்டிப்பா எங்களோட ஜாயின் ஆகுங்க, இணைங்க. நாங்க உங்களுக்கு கற்றுத்தாரத்துக்கு தயாரா. நீங்க கொடுக்குற காசை விட பல மடங்கு கற்றுத்தாரத்துக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். ஆகவே இப்ப உங்களோட சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கிற நேரம் இது. ஒரு 5-10 நிமிஷம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அன்மியூட் தருவேன். உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம். நீங்க இந்த ஜூம்ல கீழுக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் நீக்கும். ஹார்ட் போட்ட மாட்டி ரியாக்ஷன் ஒரு பட்டன் நீக்கி அதை தொட்டிங்கன்னா ஹேண்ட் ரைஸ் கை அடையாளம் இருக்கு. கையை தொட்டிங்கன்னா ஹேண்ட் ரைஸ் ஆகும். உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறோம். உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். புதியவர்களுக்கு நாங்க சந்தர்ப்பம் கூட கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். புதியவர்கள் இன்றைதான் இதை வெளிப்பட்ட நீங்க இன்றைதான் இந்த ப்ரோக்ராம்ல இணைஞ்சீங்கன்னா உங்களோட சர்ச் பண்ணுங்க. ஆன்சர் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். யாராவது இருக்கீங்களா? ரைட். அப்ப சந்தேகங்கள் எதுவும் இல்லை. அதனால நாங்க இந்த ப்ரோக்ராம் என்ன செய்வோம், முடிச்சு கொள்றதுக்கு முதல் இந்த உங்களோட அடுத்த பெட்ச் 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. என்ன சார்? 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் ஏதாவது என்னையாவது இருக்கா? அது ஏதாவது நாங்க அறிவிக்க வேண்டியிருக்கா? ஸ்பெஷல் ஆஃபர் ரைட். அனப் சார் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் உண்டு சொல்ற. முதல் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து, அதாவது நீங்க பே பண்ணி உங்களை இந்த கோர்ஸ்ல இணைஞ்சு கொள்றேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ற முதல் 10 பேருக்கு கோர்ஸ் ஃபீஸ்ல 3000 மானியமாக வழங்கப்படுகிறது. கோர்ஸ் ஃபீஸ்ல 3000 மானியமாக வழங்கப்படுவதாக அனப் சார் டிக்ளேர் பண்ண சொல்லியிருக்கார். ஆகவே முதல் 10 பேருக்கு மாத்தி நாங்க அதாவது பே பண்ற ஆட்கள் தான், அதாவது ரெஜிஸ்டர் பண்ற 10 பேர் இல்ல, பே பண்ற 10 பேர்ல முதல் 10 பேர், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஓர்டர்ல 10 பேருக்கு நாங்க ஒரு 3000 ரூபாய் மானியம் வழங்குறதுக்கு, அதாவது ஸ்பெஷல் ஆஃபர் வழங்குறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஆகவே முந்திக் கொள்ற 10 பேருக்கு அந்த 3000 ரூபாய் உங்களுக்கு கழிவாக ஸ்பெஷல் ஆஃபரா வழங்கப்படும். ஆகவே கோர்ஸ் ஃபீஸ்
23,000. அதுல அவங்க 20,000 பே பண்ணா போதும், முதல் 10 பேர். மற்ற அதுக்கு பிறகு எல்லாரும் 23,000 ரூபாய் பே பண்ண வேண்டி வரும். ஒரு ஸ்பெஷல் ஆஃபரை அறிவிச்சிட்டு ப்ரோக்ராமை இதோட நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். இவ்வளவு நேரம் எங்களோட இணைஞ்சிருந்து இந்த கிரிப்டோ கரன்சி சம்பந்தப்பட்ட அவேர்னஸ் ப்ரோக்ராம் அறிமுக நிகழ்வுல கலந்து கொண்டீங்க. ஆகவே இதுக்கு பிறகு நீங்க இந்த துறையில வாரன்னு சொன்னா ஏமாந்து போவாம, உங்களோட காசை கொண்டு இன்னொருத்தருடையோ இன்னொரு கம்பெனிட்டையோ கொடுத்து ஏமாந்து போகாம, நீங்களே வச்சுக்கொண்டு நீங்களே ரேட் பண்ற அந்த கலையை கற்றுக்கொண்டு சம்பாதிக்குமாறு உங்கள் அனைவரையும் கேட்டு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சட்டத்தரணி ஃபாரூக் சாஹிப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முக்கியமான ஒரு வீடியோ ஒன்று பிளே பண்றேன், கொஞ்சம் பாருங்க. அஸ்ரப் டிவி பணிகளை நீங்க அந்த வீடியோல பார்க்கலாம். மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. வெற்றி கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிப்பட்டு, பாறைகள் ரெட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிப்பட்டு, பாறைகள் ரெட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா. கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையெடு படையப்பா. வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையெடு படையப்பா. மிக்க துணி உண்டு இளைஞர்கள் பக்க துணை உண்டு, உடன்பர பக்க படையுண்டு, முடிவெடு படையப்பா. வெற்றி கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கொரு படிக்கல்லப்பா. வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கொரு படிக்கல்லப்பா. இன்னோருயிரை கொன்று பூசிப்பது மிருகமடா, இன்னோருயிரை கொன்று ரசிப்பவன் நரக்கரடா. யாருக்கும் தீங்கன்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்கே வாழ்ந்து உயர்ந்தவன் புனிதன். யாருக்கும் தீங்கன்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்கே வாழ்ந்து உயர்ந்தவன் புனிதன். நேற்று வரைக்கும் மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதனப்பா. நேற்று வரைக்கும் மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதனப்பா. வெற்றி கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. வெற்றி கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிப்பட்டு, பாறைகள் எட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா. வெட்டு கிளி அல்ல
ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா. வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா. மிக்க துணிவுண்டு இளைஞர்கள் பக்க துணையுண்டு உடன்வர பக்கட் படையுண்டு முடிவெடு படையப்பா. நேற்று வரைக்கும் மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதனப்பா. நேற்று வரைக்கும் மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதனப்பா. வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா.